ஓகே. தேங்க்யூ. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாயிருப்பது அப்படிங்கிற அந்த வசனத்தோடைய தாற்பயம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியுறதை பார்க்குறோம். ஸோ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எனது அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு நல்ல நாளிலும் நம்ம தொடர்ச்சியாக நினைவு கூறுதல் அந்த தியானங்களுக்குள்ளாக நிறைய காரியங்களை நம்ம அனுதினமும் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாட்கள் கூட நம்ம ஒரு தியானத்துக்காக ஒரு சில வசன பகுதிகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஸோ அந்த சீக்வன்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசி பாடமாக கூட இருக்குது. ஒரு சில நாளைக்கும் கூட ஒரு சில பாடங்கள் நம்ம பார்ப்பதற்கு தேவன் கிருபை வச்சுருக்கா. பட் அனுதினமும் பார்த்து கொண்டு வருகிற அந்த சீக்வன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது இறுதியான ஒரு பாடமாக கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு சிம்பிள் ஒரு பாடம் தான், ஒரு கண்டெக்சுவல் ஓரியன்டான ஒரு பாடம் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லோரும் லகுவாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த ரீப்ரின்ஸ் பார்த்திங்கன்னா R2785 அப்படிங்கிற அந்த ரீப்ரின்ஸை மையமாக வச்சு இந்த ஒரு பாடம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டது. இது கூட அடிஷ்னலான சில ரீப்ரின்ஸை வந்து நம்ம டச் பண்ணியிருக்கோம். இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. யார்கிட்ட சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா பிலாத்து ஆண்டவர்கிட்ட சொன்னது. பிலாத்து ஆண்டவர்கிட்ட சொன்னதுங்களா? ஜனங்கள்கிட்ட முக்கியமாக பார்க்கும்போது அங்கே வேத தலைவர்கள், அந்த சதிசெயர்கள், பரிசைகள், இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அண்ணா, காய்பா. ஸோ லாஸ்ட் வீக் கூட ஒரு சில நம்ம வசன பதிகளை வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? கிறிஸ்து இயேசு வந்து என்னென்ன ஒரு இக்கட்டான ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளெல்லாம் கொண்டு சென்றார் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறஜாதி மனுஷன் நம்ம ஆண்டவரை வந்து ஒரு சர்டிஃபைட் பண்ணுறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு புறஜாதி மனுஷன்? இவருக்கு ஆக்சுவலாக தேவனுடைய நியாயப்பிரமாணம் தெரியாது, தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழான ஒரு மனுஷன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறார். ஸோ முதலாவது பிலாத்து அப்படிங்கிற அந்த கேரக்டர் பைபிளில் படிக்கும்போது எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்திருக்காருன்னா, ஆக்சுவலாக இவர் ரொம்ப வந்து கொஞ்சம் கடினமான மனிதன். எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா வசனம் வாசிக்கலாம். லூக்கா 13:1. லூக்கா 13:1 பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கலிலேயரோட ரத்தத்தை என்ன பண்ணிட்டாருன்னா பிலாத்து கலந்துட்டார். ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லாக எதை குறித்து பேசியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலை பற்றி குறித்து பேசியிருப்பார். அப்போ கலிலேயருடைய ரத்தம் சிந்துதல் பார்க்கலும் உங்களுடைய ரத்தம் வந்து மேன்மையாக கருதுறீங்களான்னு கேட்கணும். அப்படி இல்லை, இந்த மாதிரி நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் என்ன ஆயிடுவீங்க, நீங்களும் இந்த மாதிரி சிதைவுண்டு போவீங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி சாப்டர் நமக்கு பார்க்கும்போது அந்த 2ஆம் வருகை குறித்து அந்த காரியங்களை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவார். ஸோ பிலாத்து பேசிக்கலாகவே எப்படின்னா ஒரு கடின ஒரு இருதய ஒரு மனிதனாக கூட நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட மனிதன்கிட்ட நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கார். அந்த சர்டிஃபிகேட்டை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:13 எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின. இந்த இடத்துல அவர் சர்டிபிகேட் பண்ணும்போது எப்படி சொல்றாருன்னா பொந்தியு பிலாத்துவின் இடத்துல முன்னின்று நல்ல அறிக்கையாக சாட்சி. அப்போ பொந்தியு அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கும்போது ஹிஸ்ட்ரிக்கலாக நம்ம பார்க்கும்போது இவர் ஆக்சுவலாக எந்த ஒரு ஜீனியாலஜியில் வர்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது சில குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கொல்றதுக்காக சட்டம் போட்டாங்க இல்லைங்களா, ஒரு பிலாத்து. அந்த பிலாத்துவோடைய ஜீனியாலஜியில் தான் இந்த பிலாத்து வராருங்கிறது கூட நம்முடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் பொந்து அப்படிங்கிற அந்த ஒரு நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரம். அந்த கலவரத்தை வந்து தன்னுடைய ஞானத்தினால அங்கே சமாதானத்தை வந்து கொண்டு வந்திருக்கார். யாருன்னா இந்த ஒரு பிலாத்து. இந்த நியூஸ் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா சீசருக்கு போகுது. அப்படி பின்னாட்களில் சீசருக்கு போகும்போது அந்த திபேயு ராயன் என்ன பண்ணுறாருனா அட்மினிஸ்ட்ரேஷனை நிறுவும் போது இவரை தன்னுடைய டீமில் சேர்த்துக்கிறார். அப்படி சேர்த்துக்கிட்டு இப்போ எப்படி நம்ம சிஎம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் கலெக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஜெருசலேமுக்கு வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காருனா இந்த பிலாத்துவை வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பொந்தியு பிலாத்து அப்படிங்கிற அந்த ஒரு வம்சாவளியும் கூட நம்ம பார்க்குறோம். சரி, இவர் பற்றினா நம்ம காரியங்கள் வந்து படிக்கும்போது இவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்திருக்காருனா ரொம்ப ஹார்ட் லீடராக இருந்திருக்கார் இல்லைங்களா. அப்போது ட்ரூ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹார்ட் லீடர். இன்றைக்கி நமக்கு யோசிச்சு பார்க்கலாமே, ஜென்ரலாக
இப்போ நமக்கு வந்து உலக ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ரொம்ப இருதயம் வந்து கடினமான இருதயம் கொண்டு வந்தா இருப்பாங்க. ஸோ நம்ம ஆஸ் அ நியூ கிரியேஷன், ஜென்ரலான ஒரு பார்வை தான், ஒரு நியூ கிரியேஷன் தான் மரிப்பதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கிட்ட ஒரு நற்சாட்சி வாங்கிட்டு மரிக்க முடியுமா? 2 பதில் வழக்கம் போல் என்ன ஆச்சுன்னா வந்துருச்சுங்க. ஒன்று முடியும், இன்னொன்று முடியாது. சரி, உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சொசைட்டியில் நாம் செய்கின்ற காரியங்கள் அவங்களுக்கு எப்படி தோணும்னா பைத்தியமாக தான் தோணும். ஏன்னா அவங்களுடைய நாலேஜ் நம்மளுடைய நாலேஜ் என்ன ஆகாதுங்க, ஒத்து போகாது. அதே சமயத்தில் ஃபேமிலியில் சில டைம் பார்க்கும்போது ஹஸ்பண்டோ இல்லை கணவன் வந்து சத்தியத்தில் இருக்கும்போதோ அவங்களுடைய அந்த இசைவை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகாது அவங்களோட எண்ணங்கள். சில நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதியை நிரப்பிக்கக்கூடிய காரியங்கள் வந்து அவங்கள மத்தியில் காண்பிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரி, ஒர்க்கில் எடுத்துக்கலாமே, சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீதி எங்கே தான் அதிகமாக விளங்க பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது மனுஷர்களிடத்துல. சரி, நான் ஏன் எக்லிஷா போட்டிருக்கேன், நீங்கள் நம்பிக்கையாக பதில் சொல்லுவீங்கிற காரணத்தினால என்ன பண்ணியிருக்கோம். ஸோ மனுஷங்கள் எங்கே தான் இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லினா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, ஓகே. ஏன் நம்ம இந்த கேள்வியை கேட்டுட்டு நம்ம உள்ளே போகிறோம்னா, நீதிமானாக்கப்பட்ட நிலைமை இல்லை இருக்கு இல்லைங்களா, அதாவது மனுஷன் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு எப்போ வராங்கன்னா தேவனுடைய சாயலில் அந்த ஆதாம் இழந்து போன நிலைமைக்கு வர்றது தான் மனுஷன் நிலைமை. அப்போ இந்த பூமியில் யாரெல்லாம் மனுஷர்களாக இருக்கிறாங்கன்னா தேவன் இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் எப்படி இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட நம்ம நற்சாட்சி வாங்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவசியம்தான் இல்லைங்களா? ஸோ அது எப்படி வாங்குவது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில விஷயங்களை பிலாத்து அடிப்படையில் வச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா பிலாத்து வந்து ஒரு புறஜாதி இல்லைங்களா. அடுத்தது ஓகே. ஸோ நமக்கு வந்து ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போம் இல்லைங்களா. இதோ உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும், மத்தேயு 5:16. அப்போ அந்த அவர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ சகோதரர் அவர்கள் வந்து ரீப்ரின்ஸ் R4746 கொடுக்குறாரு பாருங்க, வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சரீரத்தோடு நெருங்கிய தொடர்புடைய யாவரும் அவர்கள் இயேசுவுடனே இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு. கிறிஸ்துவின் சரீரத்தோட நெருங்கிய தொடர்புடைய யாருங்க இவங்க? நெருங்கிய தொடர்புடைய விசுவாச குடும்பத்தாருக்கு மட்டும்தான் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்திருக்கார்கள் என்று சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. அப்படின்னா அப்போ இந்த உலக ஜனங்களை பற்றி அந்த வசனம் சொல்லப்படலையானா சகோதரர் வந்து மேற்கோள் சொல்கிறார் பாருங்க, ஷைனிங், அந்த யோர் லைட் கேன் ஷைனிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அது எப்படின்னா எஃபெக்ட் அப்பான் த வேர்ல்டு. எப்போ? இந்த டே ஆஃப் தேர் விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்போ இந்த டே ஆஃப் விசிட்டேஷன்னா என்னென்னா சந்திப்பின் நாள். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் சபையோட வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பெட்டர் லிவிங், பெட்டர் திங்கிங் அப்படிங்கிறாரு. சரி, இது வசனம் ஓகே, வெரி கிளியர். நம்ம இந்த ஒரு கமெண்ட்ரி கூட பார்த்துட்டோம். இப்போ தான் லிட்டில் ஃப்ளாக் வந்து தேவனுடைய சாயலை இந்த பூமியில் வந்து ஒரே ஒரு ஜனங்கள் தான் தேவனுடைய அந்த சாயலை நம்ம அடைய முடியும். அந்த சாயலை அடைஞ்ச ஒரே ஜனம் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். ஓகே. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் முன்னாடி சாட்சி வாங்கியிருக்கிறாருங்க? ஒரு புறஜாதி மனுஷன்கிட்ட. அப்படின்னா தலை வந்து ஒரு புறஜாதி மனுஷன்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? சரீரம் கண்டிப்பாக என்ன தான் பண்ணி ஆகணுங்க. சரி, அது வாங்குவது எப்படி அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை நம்ம பிலாத்து வச்சு பார்க்கலாம். இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலாத்து ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி கர்த்தர் இயேசு அநீதியான முறையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய அந்த விசாரணைக்குள்ளாக கடந்து செல்றதை பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயம் கிளியர், விசாரணை பண்ணலாம், அவங்களுக்குள்ள நியாயம் தீர்த்துக்கலாம். ஆனால் அந்த மரண தண்டனை கொடுக்கணும்னா அந்த அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோம அரசர்கள் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கமானது யூதர்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பறிச்சிட்டாங்க கூட. நம்ம அந்த ரீப்ரின்ஸில் பார்ப்போம், வாசிக்கலாம். யோவான் 18:28. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஸோ இந்த ஒரு அறிமுகத்தோடு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சுது, பிலாத்து பற்றின அறிமுகம் முடிஞ்சுது. இவங்க அவனுடைய நியாயம் தீர்த்து காலையில் 6 மணிக்கு அப்ராக்சிமேட் டைம் எங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா பிலாத்தோட அரண்மனைக்கு வந்து முற்றத்தில் நின்றுட்டாங்க. ஸோ இதில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் பாருங்களேன். பிலாத்தோட அரண்மனைக்கு வந்திருக்காங்க, ஆனால் எங்கே போகலைங்க, உள்ளுக்குள்ளே போகலை. என்ன காரணமாக இருக்கலாம்? அவங்க பஸ்காவை அனுசரிக்கணும், அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நியமம் தான்.
ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா, சகோதரர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. ரீப்ரின்ஸ் அதே ரீப்ரின்ஸில் தான் தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் ஒருவேளை அவர்கள் பிரவேசித்தால் அது அவர்களை சம்பிரதாய முறைப்படி தீட்டுப்படுத்தி அன்றைய நாள் இரவில் அன்று ஆரம்பிக்கவிருக்கும் பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதையும் தடுத்துவிடும் என்பதினாலேயாகும். இதுதான் நம்ம சொல்லிட்ட பதில். தொடர்ந்து வாசிங்க. இது எத்தகைய ஆச்சரியமான கலவையை கொண்டுள்ளது, அதாவது அசுத்த மற்றும் சுத்தத்தின் கலவையை நமக்கு காட்டுகின்றது. குறைவான முக்கியத்துவமுடைய காரியங்களில் உள்ள ஒரு சிறு எழுத்திற்கும் ஒரு எழுத்தின் உறுப்பிற்கும் அவர்கள் எவ்வளவு சரியாக செயல்படுகின்றனர். ஆனால் தெய்வீக நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான சாரமாகிய அன்பு மற்றும் இருதயத்தில் தூய்மை தொடர்பான அனைத்து காரியங்களுக்கும் முற்றிலுமாக புரிந்து கொள்வதில் எவ்வளவாய் தவறிவிட்டனர். பிலாத்து எப்படி பார்த்துருப்பார் இந்த ஜனங்களை? ஆக்சுவலாக பிலாத்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு இல்லைங்களா, இந்த ஜெருசலேமுக்கு அப்பாயிண்ட் பண்ணி தன்னுடைய மனைவியோடு இந்த ஜெருசலேமுக்கு வரும்போது அங்கே ஒரு சிறு பையன் வந்து பார்த்தீங்கன்னா போதிச்சுட்டு இருந்திருக்காங்க. எங்கே? ஆலயத்தில். அந்த நியூஸ் வந்து அந்த பிலாத்துக்கு போகுது. அப்போது தன்னுடைய சேவர்களை அனுப்பிச்சு இந்த நியூஸை வந்து கேதர் பண்ணிட்டு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கார் கிறிஸ்துவ பற்றி. எப்போது? ஆல்ரெடி இவங்க வந்து இப்போ இந்த ரீப்ரின்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டிக்கல் தான். ஸோ இந்த ஒரு ரீப்ரின்ஸில் இது கொஞ்சம் அந்த பிலாத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். திபேயு ராயனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் சில காரியங்கள் வந்து இப்போ குறிப்பிடப்பட முடியாத விஷயங்களை வந்து திபேயு ராயனுக்கு தன்னுடைய கடிதத்தின் மூலம் குறிப்பிடப்பட்டிருக்காரு. அதில் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ வந்து பிலாத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு இந்த ஜனங்களை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இருக்காங்கன்னா சுத்தமாகவும் இருக்காங்க, அசுத்தமாகவும் இருக்காங்க. அதான் பார்க்குறோம், சுத்தத்தின் மத்தியில் அசுத்தம், இந்த கலவை. இப்போது லிட்டலாக எடுத்துக்கலாமே, இப்போ கூட நம்ம உலக கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா, குட் ஃப்ரைடே எப்படி இருப்பாங்க? ரொம்ப டெடிகேஷனாக இருப்பாங்க. அவங்க இன்ஃபேக்ட் வந்து நான்வெஜ் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியன். எத்தனை நாளைக்கு? 39 நாள் தான். அந்த 40 நாளுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் 3 வேளை குளிக்கிறது, எந்த விதமான சடங்காச்சாரங்களுக்கும் தன்னை வந்து உட்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணி வரலன்னு வைங்களேன், ஒரு வாரம் 2 குடம் தண்ணி தான் நம்ம வீட்டில் இருக்குது. பிரதர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஸோ ஒரு வேளை தண்ணி குடம் வந்து 2 குடம் தான் இருக்குது, நம்மக்கிட்ட பக்கத்து வீட்டில் ஒரு புலங்கறதுக்காக கேட்குறாங்க. அப்போது அவங்க எடுத்து கொடுத்துருவாங்களா? பாருங்கள், அவங்க டெடிகேஷனாக தன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் பேசிக்காக எது விட்டுட்டாங்க? அது அங்கே இருக்குது பாருங்கள், அன்பு மற்றும் இருதயத்தின் தூய்மை என்ன பண்ணிட்டாங்க? தவறிட்டாங்க. இந்த ஒரு காரியத்தை பிலாத்து பார்க்குறாரு. ஸோ பிலாத்து வந்து ராயனுக்கு ஒரு கடிதம் எழுதுறான்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதில் சில விஷயங்களை குறிப்பிடாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. வாசிக்கலாம். பொது பயன்பாட்டு கட்டிடங்களை அமைப்பதில் கோவிலின் புதையலின் ஒரு பகுதியை பயன்படுத்த நான் முன்மொழிந்தேன். ஆக்சுவலாக தேவாலயத்தில் இருக்கக்கூடிய காணிக்கை எடுத்து ஜனங்களுக்கு ஒரு வீடு கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு பிலாத்து. ஸோ அந்த பிளான் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு. தொடர்ந்து வாசிங்க. அந்த திட்டம் வெறுக்கப்பட்டது. நசரேயனின் மரணத்திற்காக கூச்சலிடும் ஒரு கொந்தளிப்பான மக்களால் நகரம் நிரம்பி வழிந்தது. மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பதில் கோவிலின் புதையல் பயன்படுத்தப்பட்டதாக எனது தூதர்கள் எனக்கு தெரிவித்தனர். இங்கே பாருங்க, அவர் என்ன நோக்கத்தினால அது செயல்படுத்தியிருக்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு நல்லது செய்யலாமேங்கிற நோக்கத்தினாலே என்ன பண்ணியிருக்காருன்னா, கோயில் இருக்கக்கூடிய அந்த தப்பு தான் அவர் செஞ்சது, இருந்தாலும் ஒரு நோக்கம் எப்படி இருக்குது, அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணலாங்கிற இன்டென்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கேங்கிறத தான் காண்பிச்சாலும் கூட அந்த இன்டென்ஷன் பாருங்களேன். அந்த கோயில் இருக்கக்கூடிய காணிக்கை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? லஞ்சம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வதற்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுடலாம். இப்போ பிலாத்து ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளை பார்த்தாருன்னா இப்போ என்னோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதே ரீப்ரின்ஸில் சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாமோ இம்மாதிரியாக நீதியின் மீது அன்பு இல்லாமலும் முழுமையாக பரிசுத்தம் இல்லாமலும் கெட்ட இருதயம் உடைய நிலையிலும் வெளித்தோற்றமாக மத ரீதியான சடங்காச்சாரங்களை அனுசரிப்பதும் வெளித்தோற்றமாக சடங்காச்சார விஷயங்களில் ஜாக்கிரதையும் உண்மையும் காட்டுவதுமான விஷயங்கள் நமக்கு வளராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார். எதுக்காகனா, இந்த மாதிரி சடங்காச்சாரங்கள் நமக்குள்ளே எழும்பாத படிக்கு. சரி, வெளி தோற்றமான மதரீனியான சடங்காச்சாரம் ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கலாங்க? அங்கே தான் இப்போ பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படிங்கும்போது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களா, நம்ம வந்து தேவனுடைய சன்னிதானத்தில்
நிறைய ஊழியங்கள் நம்ம செய்கிறோம், வெளிப்படையாக நல்லது தான். நிறைய சப்ஜெக்ட் பேசலாம் இல்லைங்களா, நிறைய சப்ஜெக்ட் கேட்கலாம், தேவனை துதிச்சு நிறைய பாடல்கள் பாடலாம், ஆக்டிவாக நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்ம நிறைய ஒரு மொழிபெயர்ப்புகள் பண்ணலாம் இல்லைங்களா. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளித்தோற்றமாக நம்ம வந்து காண்பிக்கக்கூடிய ஒரு அந்த ஆவியினுடைய வெளிப்பாடு, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதலுடைய அந்த வெளிப்பாடுகள். ஓகே, ஆனால் உள்ளான இருக்கக்கூடிய காரியங்கள் தேவன் அதை தான் கவனம் செலுத்துறாரு. இப்போ வெளிப்படையாக வந்து நிறைய காரியங்களை நம்ம கவனம் செலுத்தி தேவனோட அன்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் உள்ளான காரியங்கள் எப்படி இருக்கும்? இப்போ எக்லீஷா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளானிங் இருக்குங்களா? ஓகே, ஒயிட் வாஷ் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்கும்? அழகாக கலராக பளபளன்னு இருக்கும். ஆனால் அந்த செங்கலோட குவாலிட்டியை மாற்ற முடியுமா? தன்மையை மாற்ற முடியாது. இதுதான் நம்மளுடைய நிலைமை. இதுக்கு மேலே ஈஸியாக புரிவிக்க முடியாது இல்லைங்களா. அப்போது வெளிப்புறமான செயல்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகு கொடுக்கும், கண்டிப்பாக அது தேவை தான். ஆனால் அந்த வெளிப்புறமான செயலோடு மட்டும் என்ன பண்ணிட முடியாது, நம்ம நிறுத்திடக்கூடாது. உள்ளான காரியங்களில் நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், பிலாத்துவை பற்றி சகோதரர் அவர்கள் எப்படி குறிப்பிடுறாருன்னா வாசிக்கலாம். பிலாத்து நீதியை விரும்பி அதனை வழங்க முயற்சித்து நாடின மனுஷன் ஆவான் என நாம் பாராட்டவே வேண்டும். பிலாத்து சகல முயற்சிகளையும் எடுத்த பிற்பாடே அநீதிக்கு இயேசுவை பிலாத்து ஒப்பு கொடுத்த மனுஷனே ஆவான் என்று நாம் அவரை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். ஆக்சுவலாக அங்கே நெசசரியே இல்லைங்க பிலாத்துக்கு. அங்கே நீதியை நடப்பிக்கணுங்கிற நெசசரி யாருக்கு இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வேத பாடல்கள், அதாவது காய்பாவுக்கும் அண்ணாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஜனங்களுக்கு தான் நெசசிட்டி இருந்துச்சு. ஆனால் நீடே இல்லாத அந்த பிலாத்து என்ன பண்ணியிருக்காருன்னா நீதியை நாட விரும்பி இருக்கிறாரு. வாசிக்கலாம். மார்க்கு 15:14 அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அவர் சிம்பிளா சொல்லியிருக்கலாம், சரி நீங்க கொண்டு வந்த குற்றங்கள் என்ன பண்ணிருக்கலாம், குற்றங்களின் அடிப்படையில் நான் என்ன பண்றேன், நான் தண்டிச்சு உங்களுக்கான பிரியப்படுத்தலாம், ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவங்க எண்ணிருக்கலாம். ஆனால் பிலாத்து பாருங்க, எந்த நீதிக்கும் கீழ்ப்படியாமல் இருந்தும் கூட ஒரு நீதியை வழங்கணும்னு விரும்பியிருக்காரு. ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அங்கே வந்து நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறத கூட விரும்பியிருக்காரு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன பண்ணல, பிலாத்துக்கிட்ட தென்படலை. ஸோ இவங்க வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவான குற்றம். ஓகே, பிலாத்து வந்து மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை கிறிஸ்துவ இடத்துல பார்க்கல, கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ கரெக்ட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த குற்றங்கள் எல்லாம் ஒரு வேலிடு குற்றமாகவே பிலாத்துக்கிட்ட தெரியாது. என்ன குற்றங்கள் அவங்க கொண்டு வந்தது? இவர் தேவனுடைய குமார்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் தேவனே யாருன்னு தெரியாது பிலாத்துக்கு. இவர் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுவார். தேவாலயமா, அது யார் கட்டினது தெரியாது. இவர் ஒரு ராஜான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பிலாத்துக்கு எப்படி இருக்குன்னா, சகோதரர் சொல்லியிருக்காரு, ஒரு பைத்தியம் மாதிரி தோணிருக்கோங்கிறார் பிலாத்தோட மைண்ட்லேருந்து பார்க்கும்போது. அப்போ பிலாத்துக்கிட்ட கொண்டு போகணுன்னா ஒரு வேலிடான ஒரு ரீசன் வேணும் இல்லைங்களா? அந்த வேலிடான ரீசனை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. வாசிங்க. இப்போ ஒரு இந்த ரீப்ரின்ஸில் அதே சப்போர்ட்டிவ் ரீப்ரின்ஸ் தான் R3366. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன்னு வரும். அந்த கிறிஸ்தவன் இடத்துல இப்போ நம்மளை இண்டிவிஜுவலாக வச்சு படித்து பார்ப்போமே, அப்போ அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நமக்கு எப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வாசிங்க. இம்மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு உலக பிரகாரமான மனுஷன் என்ன செய்வான் என்று எதிர்பார்க்கப்படலாமா? அவை அனைத்தையும் பிலாத்து செய்தான். ஆனால் இவ்விடத்தில் இந்த சூழ்நிலைகளின் கீழ் ஒரு கிறிஸ்தவன் காணப்பட்டிருந்திருப்பானால் அவன் செயல்பாடு வித்தியாசமாக காணப்பட்டிருக்கும். அதாவது அந்த கிறிஸ்தவன் தான் நம்ம எப்படி இருக்கும், அதாவது நீதியின் மீது சராசரியான அன்பை காட்டிலும் அதிகம் அன்பை கொண்டவனும் நீதிக்காக அனைத்து நலன்களையும் தியாகம் செய்ய விருப்பம் கொண்டவனுமான கிறிஸ்தவனோ அல்லது கிறிஸ்தவ செல்வாக்கின் கீழ் காணப்படும் ஒருவன் இவ்விடத்தில் இந்த சூழ்நிலைகளின் கீழ் இருக்கும்போது வித்தியாசமான செயல்பாடுகளே அவனிடமிருந்து எதிர்பார்க்கப்படலாம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு தான் என்ன இருக்குங்க. எப்படிப்பட்ட வித்தியாசம்? 2 விதமான வித்தியாசம் இருக்குது. ஒன்று நன்மைக்கு ஏதுவான வித்தியாசமும் இருக்குது, தீமைக்கு ஏதுவான வித்தியாசமும் இருக்குது. அப்போ இங்கே நம்மளுடைய பொசிஷனில் இப்போ இருக்கும்போது 2 விதமான ஒரு கேள்வி போட்டிருக்கோம். அந்த கேள்விக்கு நம்மளை நமக்குள்ளேயே என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நம்மளுடைய தீர்ப்புகள் இப்போது எத்தனை முறைகள் உண்மையில் சார்ந்திருக்குன்னு தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சகோதரனை நம்ம பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இப்போ நமக்குள்ள
ஒரு சகோதரனை வந்து ரெகுலர் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஈவன் சண்டேஸில் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எங்கே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னா நாளைக்கு பார்ப்போம். அப்போ அந்த நேரத்தில் அந்த சகோதரனை பார்க்கும்போது எனக்குள்ள என்ன மைண்டு வருது? ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ எப்படி இருக்கணும்னா, நீதியின் மேலே அன்பு. கரெக்ட், அவர் செய்தது ஒருவேளை தவறாக இருக்கலாம், பட் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுத்துக்கலான்னா தேவன் பார்த்துப்பாரு. அப்போ இந்த இடத்துல இண்டிவிஜுவலாக நமக்குள்ள என்ன பண்ணணும்னா சோதி தெரியணும். அப்போ அந்த தீர்ப்புகள் எதுக்கு அடிப்படையில் இருக்கணும்னா, இண்டிவிஜுவலாக என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் என்ன பண்ணணும் இருக்கணும். அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிலாத்து என்ன பண்ணிட்டாருன்னா கூட்டத்தினுடைய குரலை கேட்டார் ஒரு கட்டத்தில். ஸோ அதே மாதிரி கூட்டத்தின் குரலை பின்பற்றுறோமா அல்லது சத்தியத்தின் குரல்? இந்த ரெண்டு குரலுக்குள்ள வித்தியாசம் எப்படி பார்க்குறதுங்க? ஒரு கூட்டத்தின் குரல் இருக்குது, சத்தியத்தின் குரல். இது நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அது எழும்பும். ஒன்றும் இல்லைங்க, கூட்டத்தின் குரல்னா நம்மளுடைய பழைய மனுஷனுடைய குரல், அதோட வாய்ஸ். புது சிஷ்டின் குரல் எப்படி இருக்கும்? சத்தியத்தின் குரலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே குற்றவாளிகள்னே கருதப்படல கிறிஸ்து, ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாக குற்றம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மரண தண்டனையை வாங்கி கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதே மாதிரி குற்றம் இல்லாதவர்களை நாம் ஒருவேளை குற்றவாளிகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நீதியின் மேலே என்ன இல்லைங்க நமக்கு? அப்போது மெமோலையை அனுசரிக்கிறது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம வந்து தியானிச்சு நம்மை நாமே நிதானம் தெரிஞ்சு தான் அங்கே போய் அந்த பந்தியில் நம்ம அனுசரிக்கிறோம். அப்படி அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் நான் குற்றம் இல்லாத ஒரு தருவாயில் நான் பார்க்குறேன்னா, இன்ஃபேக்ட் குற்றமே இருந்தாலும் அது என்ன பண்ணும் தெரியுங்களா? தேவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த சகோதரனுக்காக ஒரு ஜெபம் பண்ணும். சில சமயத்தில் குற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிவியரான ஒரு பொசிஷன். குற்றவாளியாக பார்க்கறது கூட நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் குற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோன்னு வைங்களேன், சிவியரான ஒரு டெத்து தான். பிலாத்து இந்த ராயனுக்கு எழுதும்போது சில காரியங்கள் சொல்றாரு பாருங்க. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. வாசிங்க. அவரை இரக்கமற்ற துன்புறுத்துபவர்களின் இந்த கோபத்திலிருந்து அவரை பாதுகாக்க பல பலனற்ற முயற்சிகளுக்கு பிறகு நான் ஒரு நடவடிக்கையை எடுத்தேன். பிலாத்து கஷ்டப்பட்டிருக்காரு, எப்படியாவது கிறிஸ்துவ என்ன பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய மனசாட்சி துடிக்கும், எப்படியாவது இந்த புது சிருஷ்டியை காப்பாற்றி ஆகணுங்க இந்த மெமோரியல் அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்மளை நிறைய டைம் இன்டியூஸ் பண்ணும். ஆனால் அந்த பழைய மனுஷன் என்ன தான் பண்ணுமா? வாசிங்க. அந்த நேரத்தில் அவரது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நடவடிக்கையாக அது எனக்கு தோன்றியது. நான் அவனை சவுக்கால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுக்கால் அடிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிலாத்து கிரேஸாக கொடுத்துருக்காராம் கிறிஸ்துவுக்கு. ரீப்ரின்ஸில் வந்து சகோதரர் எழுதியிருப்பார். அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது அந்த ஜனங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த மரணத்துக்கு ஏதுவான விஷயத்திலிருந்து தப்பிச்சு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கிரேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடப்பிச்சது தான் இந்த சவுக்கால் அடிச்சது. ஆனால் அது தேவனுடைய திட்டம். அவரை நொறுக்க யார் சித்தம் வச்சுட்டா? தேவன் சித்தம் வச்சுட்டார். கரெக்ட். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முயற்சி என்ன ஆயிடுச்சு? டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தொடர்ந்து வாசிங்க. நான் அவரை சவுக்கால் அடிக்க கட்டளையிட்டேன், ஆனால் வீண். அந்த இழிவானவர்கள் தாகமாக இருந்தது அவருடைய உயிருக்காகத்தான். அவங்க எப்படி மென்ஷன் பண்ணுறாருன்னா இழிவானவர்கள் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை தான். எப்போ இந்த வார்த்தை உருவாகுன்னா, நன்மை என்னங்கிறத அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க, தேவனுடைய அன்பையும் ருசி பார்த்துருக்காங்க இல்லைங்களா? அந்த மோசே காலத்திலிருந்து அவங்க எல்லா விஷயங்களும் கற்று தேர்ந்துருக்கிறாங்க. இப்படி தேர்ந்துட்டு அவங்களோட இருதயத்தில் எப்படி தெரியுங்களா அந்த விஷயங்கள் இருக்குது? கொலை பாதகத்தின் அடிப்படையில் இருக்குது. எப்படியாவது இப்போ என் மனசாட்சி எனக்குள்ளே சொல்லிச்சுன்னு வைங்களேன், எப்படியாவது இந்த சகோதரனுடைய இமேஜை நான் ஸ்பாயில் பண்ணி ஆகணும் பிரதர். தாகமாக இருக்குது என்னோட இருதயம். ஒருவேளை அவருடைய நேம், அவருடைய கேரக்டர் எந்த வகையிலையாவது நான் ஸ்பாயில் பண்ணேன்னா அது என்ன தெரியுங்களா? இந்த இழிவானவர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் என்ன ஆயிடுவேன், நான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இருதயத்தை எந்த அளவுக்கு மைன்யூட் டியூன் பண்ணணுங்க. அந்த பந்தியை அனுசரிக்க போகிறோம் நாளைக்கு இரவில். அந்த பந்தி அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மைன்யூட் டியூனிங் எனக்குள்ளே எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆனால் பக்தியுள்ளவர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொண்ட அவர்களுடைய இருதயத்தில் கொலைபாதகமே இருந்தது. அவருடைய இருதயங்களில் காணப்பட்ட சுயநலத்தின் நிமித்தம் அவர்கள் இரக்கத்திற்கும் நீதிக்கும் குருடர்களாய் இருந்தார்கள். ஒரே ஒரு விஷயம் தான் பிரதர் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். என்னதுன்னா செல்ஃப்.
அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், வருஷம் 364 நாள் இல்லை 364 நாள் தான் போராடுவோம். ஏன்னா அந்த ஒரு நாள் என்ன ஆயிடுவோம், கிரேஸ் வாங்கிடுவோம். எப்போ பார்த்தீங்களா? அப்போ 364 நாள் நம்ம போராடிட்டு இருக்கோம் அந்த செல்ஃப் அழிக்கிறதுக்கு. அவங்க பாருங்க, அந்த இரக்கத்திற்கும் நீதிக்கும் என்ன ஆயிட்டாங்கன்னா குருடர்கள் ஆயிட்டாங்க. ஏன் குருடர்களாக இருக்கிறாங்க? நீதியை பற்றி தெரிஞ்சிருக்கு, தேவனுடைய அன்பை ருசி பார்த்துருக்காங்க. ஏன் அவங்க குருடராக இருக்காங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. தவறான அபிப்பிராயம் கொள்ளும் இத்தன்மையானது சுயநலத்தின் விளைவாக கனிகளாக காணப்படுகின்றது. ஏனெனில் இந்த அறியாமை தவறான அபிப்பிராயம் காரணமாக உண்டானதாகும். ஆக்சுவலா சுயநலத்தின் விளைவு தான் இந்த ஒரு தவறான ஒரு காரியம். அது ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, தவறான அபிப்பிராயம். இந்த தவறான அபிப்பிராயம் கொள்றது அவ்வளோ பெரிய குற்றமானா, எஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ பிக் சின். எப்பெல்லாம் ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ தவறான ஒரு அபிப்பிராயம் எனக்குள்ள எழும்புது தெரியுங்களா, அப்பெல்லாம் நான் இரக்கத்திற்கும் நீதிக்கு எப்படி ஆயிடுறேன், குருடாயிடுறேன். இதைத்தான் அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிலாத்து முன்னாடி காண்பிச்சிட்டாங்க. தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க, குற்றவாளியாக நிற்க வச்சுட்டாங்க. சரி, எதனால் இந்த ஒரு தவறான அபிப்பிராயம்? எத்தனை தடவை நமக்கு இந்த தவறான அபிப்பிராயம் உண்டாயிருக்குன்னா ஒவ்வொரு நாள்லையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நோட் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? கணக்கே இருக்காது பிரதர். அறியாமையின் தவறான அபிப்பிராயத்தினால். ஸோ இந்த அறியாமையினால தான் இவங்க தவறான அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க. ஸோ பவுல் கூட சொல்லுவார் இல்லைங்களா, நீங்கள் தெரியாமல் தான் செஞ்சுருக்கிறீங்க. ஒருவேளை கிறிஸ்து இன்னார் என்று நீங்கள் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க. நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போ என்னோடய லைஃப்பில், நம்மளுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் எடுத்து பார்க்கலாம். அறியாமையில் நான் செஞ்சுட்ட தேவனேன்னு சொல்லி நாளைக்கு போய் நிற்க முடியுங்களா? ஏங்க தேவனே நீங்கள் எனக்கு இது சொல்லி தரலன்னு சொல்லி நான் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலப்பகுதியில் தேவன் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சத்தியங்களை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, எனக்கு கொடுத்து வருகிறார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 7 கால சபையிலையும் 7ஆம் கால சபையில் அதிக வெளிச்சம். இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா, கொஞ்சம் நெருங்கி சொல்லணும்னா, ப்ராஃபஸி நிறைவேறி கொண்டிருக்க காலப்பகுதியில் இந்த பஸ்காவை அனுசரிக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். என்ன பிரதர் ப்ராஃபஸி? எசேக்கியேல் 38 ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் இல்லைங்களா? எப்போ அந்த ஈரான் அப்படிங்கிற அந்த நாடு அந்த ஒரு யுத்தத்துக்கு வந்துருச்சு, அப்போவே என்ன ஆயிருக்கும், மைட் பி சான்சஸ் இருக்குது. இன்னும் பொருளாதார வீக்கங்கள். எங்கே கொண்டு போய் குண்டை போட்டாங்க? எல்பிஜி கேஸில். யார் மேலே குண்டு போட்ட மாதிரி? நம்ம மேலே குண்டு போட்ட மாதிரி. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு க்ரூயலான ஒரு பர்டிகுலர் டைமில் கொண்டு இந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டோன்னு வைங்களேன், அறியாமல் செஞ்சுட்ட தேவனே என்னை மன்னிச்சிருங்க, நோ யூஸ். தெரியாமல் செஞ்சுட்ட தேவனே. ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன தெரியுங்களா, இதை சொல்லவே கூடாது, அவ்வளோ குற்றம். என்ன தெரியும்னா அறியாமை, தெரியாது. அப்போ தேவனுடைய பார்வையில் எல்லா விஷயங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என் இருதயத்தின் நினைவுகள், உள்ளான அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு? வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது. ஏசாயா சொல்றார் 1ஆம் அதிகாரம் 21ல், எனக்குள்ள ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சுன்னா நீதியாக இருந்துச்சு, நியாயம் எனக்குள்ளே கூடி இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப ஜீலாக இருந்திருப்போம் ஸ்டார்டிங்கில். யோசிச்சு பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். நாளைக்கு மெமோரியல் அனுசரிக்க போகிறோம், இன்றைக்கி நைட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெமோரியல் அனுசரிச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த மெமோரியல் நமக்குள்ளே ஞாபகப்படுத்திக்கலாம். எப்படிப்பட்ட மெமோரியல் அது நமக்கு தெரிஞ்சிருக்கும்? ரொம்ப பெரிய ஒரு பயபக்தி, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஜீலா, நம்ம எல்லாமே சரண்டர் பண்ணக்கூடிய அந்த இருதயத்தின் நினைவுகளை தேவனிடத்தில் ஒப்படைச்சிருப்போம். இப்போ நாளைக்கு நம்ம அனுசரிக்கிறோம் இல்லைங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா? அப்போ ஜீலில் நம்ம என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் வளரணும். கொலையாளி, இந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போது ஒரு கொலையாளி எடுத்துக்கோங்களேன். ஒரு புனிதமான இடத்துக்கு ஒரு கொலையாளியை கொண்டு நிறுத்தினோம்னா அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்களால உள்ளேயே வர முடியாது, நடுங்குவாங்க. ஐயோ இது ரொம்ப பரிசுத்தமான இடமாச்சே, லிட்டரலாகவே. அப்போது கொலையாளி மாதிரி ஸ்டேஜில் நான் இருந்துட்டு நாளைக்கு அந்த பந்தியில் நான் அனுசரிக்கும் போது தேவன் என்னை எப்படி பார்ப்பாருங்க?
ஆனால் எனக்குள்ளே எது இருந்துச்சுங்க? நீதியும். அதான் ஏசாயால சொல்கிறார், எனக்குள்ளே நீதி இருந்துச்சே, அதில் நியாயம் குடிகொண்டு இருந்துச்சு. இப்போ எப்படி இருந்துச்சு? கொலைபாதகம் ஆயிடுச்சு. இந்த கொலைபாதகம் தான் பிலாத்து பார்க்குறாரு. யார்கிட்டனா? அந்த வேத பாடல்கள், அந்த ஜனங்கள் கிட்ட. தொடர்ந்து வாசிங்க. உலக வரலாற்றிலேயே எல்லா காலகட்டங்களிலும் காணப்பட்ட மிகுந்த பொல்லாப்பு என்னவெனில் அது மதம் என்னும் போர்வையின் கீழ் பகட்டாய் சுற்றி திரியும் பொல்லாப்பே ஆகும். சொல்றாரு, உலகத்திலேயே ரொம்ப மோசமான கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? மதம் என்கிற போர்வையில் செய்யக்கூடிய அட்டூழியங்கள். இன்னைக்கு செய்கிறாங்களா? ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எப்போ? ராஜ்யத்தில். ஏன்னா அறியாமையில் செய்கிறாங்க. நியாய தீர்ப்பு வரப்போகுது அவங்களுக்கு, கரெக்ட். ஆனால் அவங்களுக்கு அட்லீஸ்ட் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. தொடர்ந்து வாசிங்க இதே ரீப்ரின்ஸில். மேலும் சத்தியம், உண்மை, நன்மை என்ற போர்வையில் செய்யப்படும் தீமைகளே யாகும் என்று நாம் இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். ஸோ பிரதர் வந்து ஸ்டார்டிங் சொல்லும்போது எல்லாம் பேசிக்காக சொல்கிற மாதிரியே இருக்குங்க அந்த ரீப்ரின்ஸில். ஆனால் உள்ள கொஞ்சம் டீப்பாக நம்ம போகும்போது அது யாருக்காகவே எழுதப்பட்டுச்சுன்னா அவருடைய பிள்ளைகளாக புது சிஷ்டிகளுக்காக என்ன பண்ணுது பாருங்கள். சத்தியம், உண்மை, நன்மை, இதெல்லாம் இப்போ பெயர் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சு, உண்மைன்னா என்னென்னு புரிஞ்சு, நன்மைன்னா என்னென்னு ருசி பார்த்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? செய்யக்கூடிய விஷயங்கள் தீமைகளாகவே இருக்கு. எப்படியாவது பிரதர் மறிக்கிறக்குள்ள ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிடணும். என்ன சர்டிஃபிகேட்? இவர் மறிச்சா சபைதாங்க. அந்த விஷயத்துக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ தியாகங்கள் செய்கிறோம் இல்லைங்களா? யார் மத்தியில்? நம்ம சகோதர சகோதரி மத்தியில். ஆனால் யார் மத்தியில் பிரயாசப்படணும்னு கேட்டிங்கன்னா தேவன் சர்டிஃபிகேட் பண்ணணும். இந்த பிள்ளை, என்னுடைய பிள்ளை மறிச்சா என்னதாங்க? சபைதான் அப்படின்னு தேவன் சர்டிஃபிகேட் பண்ணுவார். எப்போ சர்டிஃபிகேட் பண்ணுவார்? நாளைய தினத்தில் சர்டிஃபிகேட் பண்ண முடியுமா? டவுட் தான். தொடர்ந்து வாசிங்க. கண்டுபிடிக்கப்பட்ட ஆக்சுவலாக இவங்க ஒரு குற்றங்கள்லாம் வச்சாங்க இல்லைங்களா கிறிஸ்து மேலே, அதெல்லாம் பொய் குற்றமா? அவர் வாயின் வார்த்தையில் சொன்ன குற்றங்கள் தானே. ஆனால் அது உண்மைதான். எப்படின்னு சொல்லி வாசிங்க. கண்டுபிடிக்கப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டு திரியும் பெயரளவிலான அவருடைய பின்னடியார்களுக்கு எதிராகவே காணப்படுகின்றது. அதாவது கர்த்தருடைய பின்னடியார்கள் என தங்களை அறிவித்தும் அவரை பின்பற்றாமலும் அவருடைய போதனைகளுக்கு எதிராக பல வழிகளுக்குள் கடந்து போனவர்களுக்கு எதிராகவே காணப்படுகின்றது. சிம்பிளா சொல்றாருன்னா அது நமக்கு எதிரான குற்றங்கள். ஏன்னா இப்ப கிறிஸ்துவ போத்திருக்கோம் போர்வியா, அப்போ செய்யக்கூடிய காரியங்களை ரெப்ளிகேட் பண்ணுறது யாராக தான் இருக்கும்? ஆல்ரெடி கிறிஸ்துங்கிற ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ்கார ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கோம். அதை போட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு போய் செக் போஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? டியூட்டி பார்க்குறோம். அப்போ நம்மளை யார் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்கன்னா நம்மளை வந்து போலீஸாக தான் நினைப்பாங்க இல்லைங்களா? சரி, ஜட்ஜாக நம்ம போய் உட்காடுறோம், கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகவே மாட்டோம். ஒரு வேளை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு என்ன பண்ணிடுவோம்? அங்கே ஜட்ஜாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவை தரிச்சிருக்கிறேன்னா நான் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக யாரை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கணும்னா கிறிஸ்துவ. ஆனால் என்னுடைய விஷயங்கள் அடிப்படையில் யாருக்கு கனவீனத்தை உண்டு பண்ணுறேங்க? கிறிஸ்துவ. யோசிச்சு பார்க்கலாம். எத்தனை முறைகளில் அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 வாரங்களில் நம்ம அனுதினமும் தியானிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு மெமோரியல் மெடிடேஷன் டைமில் என்னுடைய இருதயங்கள் எத்தனை முறைகள் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துச்சு? நாமளே இன்றைக்கி நைட் என்ன பண்ணலாம்? ஒரு தடவை நிதானித்து பார்க்கும்போது அட்லீஸ்ட் நாளைய தினத்தில் அந்த கிரேஸ் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சகோதரர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருவேளை நம்மை நாமே நிதானித்து அறியாமல் இருந்தோம்னா அங்கே எடுக்கக்கூடிய திராட்சரசம் வெறும் திராட்சரசம் தான். அது கிறிஸ்துவோடைய, அதுக்கு வசன ரெஃபரன்ஸ் எதாவது இருக்குங்களா? ஆக்சுவலாக போட்டுட்டேன். ஆக்சுவலாக இங்கே அடுத்த ஸ்லைடு வரணும், இங்கே டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு. ஃபைன். அதே ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 22. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. சொல்றாரு பாரு, உன் திராட்சரசம் எப்போ தண்ணி ஆகும்? ஆக்சுவலாக இதுக்கு வந்து பிரதர் வந்து கமெண்ட்ரி கொடுக்கலைங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 22 நம்ம சப்போர்ட்டிவ் கமெண்ட்ரி எடுத்திருக்கோம். எங்கேருந்துன்னா கில் டிரான்ஸ்லேஷன்லேருந்து எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருந்தனால கில் டிரான்ஸ்லேஷன் எடுத்திருக்கோம். இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, த வைன் இஸ் இன்ஃபெட் இன்டு வாட்டர். அப்போ தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு
குவாலிட்டி இருக்கும் இல்லைங்களா? திராட்சை ரசம்னு ஒரு குவாலிட்டி இருக்கும், தண்ணிக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். அப்போ எப்போ இந்த திராட்சை ரசம் தண்ணியாக மாறுதான், வாசிங்க. The wine is infatuated into water, is degenerated and has lost its spirit and sprightliness and is ஓகே, sprightliness and is become inspired and அங்கே தவறாக tasteless. போட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக எப்போ நம்மளுடைய ஸ்பிரிட்டை லாஸ் பண்ணிட்டே வரோம் இல்லைங்களா? லாஸ்ட் இயர் நம்ம ஒரு திராட்சை, அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தை பானம் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அந்த ரத்தத்துடைய தன்மை நாளைக்கு அனுசரிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஈக்குவலாக இருக்கா? அதே ஸ்டாண்டர்டில் நான் தக்க வச்சிருக்கிறேன்னா? அதுதாங்க சிம்பிள். அந்த ஸ்பிரிட்டு லாஸ்ட் இயர் இந்த ஸ்பிரிட் அப்படியே இருக்கா? இல்லை, அது என்ன இருக்கு? லாஸ். பிரதர் இங்கே கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை இம்ப்ரெசிவான வார்த்தை இன்சிபிட். தமிழில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தரம் தாழ்ந்த நிலைமையில் என்ன ஆயிடுச்சு? அதான் அங்கே பார்த்தோம், தரம் தாழ்ந்த நிலைமை. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் வந்து ஒரு 70% கிரேஸ் எனக்கு கொடுத்துருக்காருங்க. மெமோரியல் அனுசரிக்கும் போது அவருடைய கிருபை எனக்கு 70% கிரேஸ் கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் நான் கிரேஸை 80% வாங்கினேன்னா என்ன அர்த்தம்? நான் அதிகமாக கிரேஸ் வாங்கியிருக்கேன், தேவனிடத்தில் அதிகமாக அன்பு பெற்றிருக்கேன், அப்படி அர்த்தமா? என்ன தெரியுங்களா அர்த்தம்? கிறிஸ்துவை நம்ம காலின் கீழே போட்டு அது சொல்ல முடியல என்னால். புரியுது இல்லைங்களா? அப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி நாளைக்கு அந்த கிரேஸை நான் வாங்குவதற்கு பிரயாசப்படுறேன். யோசிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம ஸ்பிரிட்டில் நிறைய விஷயங்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோம், பட் அந்த இருதயத்தின் நினைவுகள் இன்னும் கொலைபாதகமாக இருக்கா? என்னுடைய திராட்சை ரசம் நான் தண்ணீர் கலப்பாக்கிட்டேனா? தவறு இல்லை, கண்டிப்பாக ஆக்கியிருக்கலாம் பலவீனத்து நிமித்தம். பட் இன்னும் நமக்கு ஸ்டில் என்ன இருக்குங்க? டைம் இருக்கு. எப்போ? அடுத்த வருஷம். இன்னைக்கு ஒரு நைட், நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு அல்லது 7 மணிக்கு அந்த பந்தி அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி தேவனிடத்தில் அந்த ஸ்பிரிட்டை வாங்குறதுக்காக என்ன தெரியுங்களா பண்ணும்? ப்ரேயர் பண்ணும். வாசிங்க. இது கர்த்தருடைய அனைத்து பின்னடியார்களும் கவனிக்க வேண்டிய நல்ல கருத்தாகும். அதாவது, நாமும் நமது கர்த்தரை போன்று உண்மையாய் தொழுது கொள்ளுதல், கர்த்தருக்கு இருதயபூர்வமான கீழ்ப்படிதல் முதலிய விஷயங்கள் தொடர்பாக பொறுப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ உலக ஜனங்கள்லேருந்து நம்மளை பிரிச்செடுத்து நாளைக்கு அந்த பந்தியில் நம்ம அனுசரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்கலீங்க. வி ஆர் ஹேவிங் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நபராக நம்ம என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அந்த பொறுப்பு என்னன்னா, கர்த்தருக்கு இருதயபூர்வமான கீழ்ப்படுதல். வாட் இஸ் இருதயபூர்வமான கீழ்ப்படுதல்? ஏதாவது நிறைய விஷயங்களை நம்ம கீழ்ப்படிவோம். அப்போ இருதயபூர்வமாக அந்த ஃபுல்னஸ் கீழ்ப்படுதல்னா அது சொல்லுவார். அதாவது நாமும் நமது கர்த்தரை போன்று. அப்போ கர்த்தர் தான் ஒரு எக்ஸாம்பிள் இருதயபூர்வமாக கீழ்ப்படி இருக்கு. எப்போ? வாசிங்க. பிலாத்துவின் முன்பாக இயேசு தந்தது போல நாமும் சத்தியத்திற்காக நல்லறிக்கை தர வேண்டும். ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத். எனி சிச்சுவேஷனுங்க, எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, சத்தியத்துக்காக நம்ம நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்ன பண்ணிடும் தெரியுங்களா? இருதயபூர்வமான கீழ்ப்படுதல் எனக்குள்ள காண்பிக்கும். ஒருவேளை சத்தியத்தை விட்டு கொடுத்துட்டோன்னா கீழ்ப்படிதல் தான், ஒபீடியன்ஸ் தான். யார் காண்பிச்ச மாதிரினா, அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள், அங்கே அண்ணா காய்பாகள் காண்பிச்ச மாதிரி கீழ்ப்படிதல் தான். ஆனால் இருதயபூர்வமான கீழ்ப்படுதல். அதனால தான் தேவன் என்ன விரும்புகிறார்னா, கீழ்ப்படுதலை பார்க்கலும் பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல்? இருதயபூர்வமான கீழ்ப்படுதல். அப்போ பலி செலுத்துறதுங்கிறது கீழ்ப்படுதல் இல்லைங்களா? அப்போ இருதயபூர்வமான கீழ்ப்படுதல்னா, சத்தியத்துக்காக நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன். வாசிங்க தொடர்ந்து. உலக அழுத்தங்களுக்கு பணியாமல் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது வீரமான செயலாகும். சொல்ல ரொம்ப ஒரு வீரமான ஒரு போல்டான செயல் என்னன்னா, நீங்க நிக்கிறதா ஸ்டைல். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு போட்டியில, ஏதாவது ஒரு யுத்தத்துல ஜெயிச்சாதானே வீரம்னு சொல்லுவோம். எந்த போட்டி வேணா எடுத்துக்கோங்க, ஜெயிச்சாதான் வீரம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல சொல்றாரு, நீங்க சத்தியத்துக்காக நில்லுங்க. நான் எப்பெல்லாம் சத்தியத்துக்காக நிக்கிறேனோ தேவனுடைய பார்வையில வீரமான செயலா இருக்குங்களா? அது எப்படிப்பட்ட சூழ்நிலை? தொடர்ந்து வாசிக்க. சத்தியத்தை பேசுவதால் வரும் இழப்புகளை ஒரு லாபமாக கருதுவது ஆவிக்குரிய மனநிலை. உறுதியான நிலைப்பாடு எடுப்பவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தில் தூண்களாக நிலைப்பார்கள். யோசிச்சு பாருங்க,
சத்தியத்தை பேசுவதால் நமக்கு ஏதாவது ஒரு இழப்புகள் வருமா அதிகமாக? இல்லையே பிரதர், பெருசாக எதுவும் வரலையே. 2 விதமான லாஸ் குறித்து இங்கே பார்க்குறோம். ஒன்று அவுட்டர் லாஸஸ், ஆல்ரெடி நம்ம நிறைய லாஸஸை சந்திச்சிருப்போம். இழப்புகளை வந்து சத்தியத்தை பேசுவதால் எப்பெல்லாம் கரெக்டான தருணத்தில் கரெக்டான சத்தியத்தை கொண்டு போய் அங்கே அப்ளை பண்ண வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு லாஸ் வரும். அதில் அவுட்டர் லாஸஸில் ஏதாவது ஒரு 2 லாஸ். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அந்த லாஸ் போயிருக்கும். எப்போது பேசிக் கிளாஸ் கேட்கும்போது என்ன ஆயிடுச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகிருப்பாங்க. ஒரு லாஸ் தானே. சில ஃபினான்ஷியல் லாஸ் கூட வந்திருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு. சரி, அடுத்த ஒரு லாஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் யாரை இழப்பதற்கு கூட தயாராக இருக்கணும். நம்ம என் நிமித்தம் தன் தாயையாவது தன் தகுப்பையாவது இழந்தவன் என்ன பண்ணுவான்? ஈஸி. அப்போது சில நேரத்தில் என்ன பண்ணிடணும்னா, இந்த அவுட்டர் லாஸஸ் எல்லாம் இழப்பதற்கு நம்ம தயாராக இருந்துருவோம். ஈஸி. அட்லீஸ்ட் இதை கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், தியாகம் செஞ்சுருவோம். ஆனால் நமக்குள்ள சில இன்னர் லாஸஸ் இருக்குங்க. 90% ஆஃப் ஜனங்கள், நம்மளுடைய தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள் இந்த ஒரு டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுவாங்க, அவுட்டர் லாஸஸ். ஆனால் 10% ரிமைனிங் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இன்னர் லாஸஸ் ஜெயிக்கிறவங்க தான் சபையை வைப்பார். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு இன்னர் லாஸஸ் நமக்குள்ளே என்ன இருக்கலாம். இந்த அவுட்டர் லாஸஸ் டச் பண்ணும்போது எந்த விதமான சத்தியத்தையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். சத்தியத்துக்காக நிற்கலாம், ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் இந்த இன்னர் லாஸஸை லைட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் டச் பண்ணிங்கன்னா கொலாப்ஸ். எக்ஸாம்பிளுக்காக ஒன்று போட்டிருக்கோம். விட்டு கொடுப்போமா? கொடுத்தார், நமக்காக என்ன பண்ணியிருக்கார், இழந்தார். நாமளும் அதே விஷயத்தை என்ன பண்ணுறதுக்கு, இழக்கிறதுக்கு தயாராக இருப்போம். புது சிருஷ்டிக்கு இருக்கக்கூடாத 2 விஷயம், அது 2 சேர்த்து ஒரே வார்த்தையாக போட்டேன். செல்ஃப் இருக்கக்கூடாது. அப்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கவே கூடாது. பாருங்கள் எத்தனை முறைகள். ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாமே. நிறைய சப்ஜெக்ட் கேட்டேன். மெமோரியல் மெடிடேஷனில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 சப்ஜெக்ட் கேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி எக்லீஷாலையும் நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் நிறைய வால்யூம்ஸ் படிக்கிறேன், நிறைய சாங்ஸ் கேட்குறேன். என்னை நான் ப்ரேயரில் நமக்கு ஒப்பு கொடுக்குறேன். நாளைக்கு மெமோரியல் அனுசரிக்க நான் வரேன். ஹால் வந்து கொஞ்சம் சின்ன ஹாலாக இருக்குது. மற்ற ஊர்லேருந்து சகோதரர்களெல்லாம் வராங்க. ஒரே ஒரு சேர் தான் இருக்குது, 2 சகோதரர். ஒன்று நானும், இன்னொரு வெளியூரில் சகோதரர். பிரதர் கொஞ்சம் வெளியே உட்காந்துக்கிறீங்களான்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. அது எப்படி வருது இல்லைங்களா? என்ன வரக்கூடாதுன்னா, நம்மளுடைய சுயத்தை மரியாதத்தை என்ன பண்ணிடணும், இங்கே கழட்டி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு தியாகம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும், அந்த பந்தியில் எத்தனை விஷயங்கள் தருவாயில்லை. அந்த செல்ஃப் அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்ட் நமக்குள்ளே இருக்கிறத இழக்க முடியாமல் தவிக்கிறோம். யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரணம், உதாரணத்துக்காக நம்ம இங்கே போட்டிருக்கோம். வாசிங்க. ஆனால் அவர் எப்படி மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் காணப்பட்டாரோ அதுபோலவே நாமும் அவ்வாயுதங்களை கொண்டு யுத்தம் பண்ணுகிறதில்லை. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து மட்டும் தன்னுடைய வாயை ஓபன் பண்ணியிருந்தாருன்னா ஒரே வார்த்தை தான். 6 மணிக்கு மேலே நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது தவறுன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாதான் ஜனங்கள்னால. அவர் சொல்கிறது வேலிட் பாயிண்ட். 6 மணிக்கு மேலே கைது செய்யலாமா? செய்யக்கூடாது. கலைக்கப்பட்டிருக்கோம். நம்மள என்ன பண்ணியிருப்போம்? தொலைக்கப்பட்டிருப்போம். அப்போது அவ்வாயுதங்களை கொண்டு, அந்த வாயின் வார்த்தைகளில் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவர்கிட்ட இருந்த பெரிய ஆயுதம் எது தெரியுமா? வாசிங்க அதே ரீப்ரின்ஸில். இந்த மௌனமான சகிப்புத்தன்மை வார்த்தைகளை விடவும் வலிமையான சாட்சியை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றது. பாருங்க, சில நேரத்தில் 100 வார்த்தைகளை பேசுறதை விட ஒரு மௌனமான சகிப்புத்தன்மை இருக்கு இல்லைங்களா, நிறைய வெளிப்படுத்தும். அதுதான் கிறிஸ்து காண்பிச்சார். எதுக்காக சகிச்சார்? நம்ம சொல்வது, உலகத்தில் கூட சொல்வதுண்டு, இவர் பொழைச்சிருவார் பிரதர். எப்போ சொல்லுவோம்? ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் இருந்தால் பொழைக்கவே முடியாது. நமக்குள்ள சகிப்புத்தன்மையில் எவ்வளோ வளர்ந்துருக்கோம், மௌனமான சகிப்புத்தன்மை. யோசிச்சு பாருங்களேன்.
பிரதர் இல்லையே, நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து கடினமாக தான் சொல்வது உண்டு. கிறிஸ்து பேதுருவை அவர் கரெக்ட் பண்ணுறதுக்கு கடினமான முறை தானே ஹேண்டில் பண்ணார். அப்பாலே போ சாத்தானே சொன்னாரே, எப்போ சொன்னாருங்க? அவர் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கு முன்னாடி சொன்னார். கரெக்டுங்களா? கிறிஸ்து சீஷர்கிட்ட அந்த கடினமான விஷயங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட முன்னாடி. சரி, அப்போ பின்னாடி இல்லவே இல்லையா? நேருக்கு நேராக தர்க்கிக்கிறார் பவுல். எப்படி சொன்னாருங்க? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, நீங்கள் செய்கிறது தவறு, ஓகே, ஐயோ எஸ் நான் செய்கிறது என்னதான் தவறுன்னு ரியலைஸ் பண்ணிட்டார். பவுலுக்கு ஒருத்தர் வந்து ரியலைஸ் பண்ண வச்சார். யாருங்க? பர்னபா. நீங்கள் மார்க்கு என்ன பண்ணுறீங்க? ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அன்பை கற்றுக் கொடுத்துருக்காரு பர்னபா. எஸ் நான் செய்கிறது என்னதான் தவறுன்னு ரியலைஸ் பண்ணிட்டார். அப்போ நம்மளுடைய வார்த்தைகள் ஒருத்தவங்களை ரியலைஸ் பண்ண வைக்கணும். கரெக்டுங்களா? ஹீல் பண்ணணும். அதைத்தான் சகோதரி இங்கே குறிப்பிடுறார். எத்தனை முறைகள் என் வார்த்தைகள் ஹர்ட் பண்ணுது, காயப்படுத்துது இல்லைங்களா, ஊன் பண்ணுது. அப்போ கிறிஸ்து அந்த இடத்துல பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாருமே காயப்பட்டிருப்பாங்க. அவர் மௌனமான அந்த சகிப்புத்தன்மையை காமிச்ச மாதிரி எத்தனை தருவாயில் இந்த சகிப்புத்தன்மை எனக்குள்ள வளருதுங்க. பிலாத்து இதெல்லாம் பார்க்குறார். அதனால தான் சொல்கிறார், இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு மனுஷங்கிற அந்த நிலைமையே பிலாத்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. சகோதரர் எழுதியிருப்பார் பின்னால், இது வரைக்கும் பார்த்தது யாருமே மனுஷன் இல்லைன்னுங்கிறாரு. அப்படிப்பட்ட குணலட்சணத்தை பேசாமல் இருந்து ஒருத்தரை மாற்றிருக்காரு பாருங்க. அது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மாற்றிருக்காருன்னா, இருக்கிறதுலே இந்த மோஸ்ட் கடினத்தன்மை உள்ள மனுஷனை மாற்றிருக்குன்னா இந்த விஷயம் நம்மளை மாற்றுமா மாற்றாதுங்களா? கண்டிப்பாக மாற்றும். எப்போ மாற்றணும்? அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் இன்னைக்கு நைட்டு இப்போ நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:12 இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அப்ப எப்பெல்லாம் ஒரு சகோதரனை நான் வாயின் வார்த்தைகள்னால புண்படுத்துறணும், காயப்படுத்துறணும், அவரை கரெக்ட் பண்ணணுங்கிற அந்த பேர் வழியில் நான் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் காயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துச்சுன்னா யாரை காயப்படுத்துகிற மாதிரி? கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு. சகோதரர் சொல்லும்போது சொல்லுவார், ரொம்ப கடினமான ஒரு விஷயத்த லகுவா புரிகிற மாதிரி அவங்கள ஹீல் பண்ணுற மாதிரி சொல்லி பாருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கலாம், கிறிஸ்து அந்த போதனைகளில் எல்லா பரிசேயர்களும் கெட்டு போயிட்டாங்களா? இல்லையே. சில பரிசேயர்கள் உண்மையாக இருந்தாங்க. யார்? கமாலியேல். அப்போஸ்தலனாகிய பவுல் பாதத்தின் அருகே என்ன பண்ணார்? படித்த ஒரு டீச்சர் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுத்த ஒரு டீச்சர் கமாலியேல், நிக்கதேமேயு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போதனைகளில் கிறிஸ்துவோடைய உண்மை சொல்லுவார். இந்த மனுஷன் நன்மை செஞ்சால் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் விட்டுருங்க. பேதுருக்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் தீமை செஞ்சால் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. இவன் நம்மளை என்ன பண்ண வேண்டாம், நியாயம் தீர்க்க வேண்டாம்னு கமாலியேல் சொல்லுவார். வசன பதில் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கும். அப்போ நன்மை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு, அவங்க மனசாட்சி என்ன பண்ணல, புண்படுத்தலை. அதே மாதிரி தான் சத்தியம் என்னங்கிறது எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறேன், நிறைய காரியங்கள் நான் உள்வாங்கிக்கிறேன். என்னுடைய அந்த வாயின் வார்த்தைகள், அந்த இருதயத்தின் நினைவுகளை வச்சு ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ யாரும் இல்லை, அவங்க கிறிஸ்து தான். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவை நான் காயப்படுத்திட்டு நாளைக்கு கிறிஸ்துவோடைய பந்தியில் நான் வந்து அனுசரிக்கிறேன்னா தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? இதுதான் இங்கே சொல்லப்பட விஷயம். வந்து வாசிங்க. இப்போ ஒரு அப்படியே பாசிட்டிவ் நோட்டுக்கு போறாரு. வாசிங்க. மார்க்கு 15:15 அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்த பிலாத்து இப்போ என்ன பண்ணிட்டார்னா சிலுவையில் அறைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். எதன் அடிப்படையில் இருந்திருக்கும்? டைம் ஆகுது, தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறணுங்கிறக்காகவா? என்னது அப்படியே படித்தோம் இல்லையா? ப்ரெஷர். என்ன ப்ரெஷர் தெரியுங்களா? வாசிங்க. தனது பதவி, அதிகாரம், புகழ் மற்றும் ரோம சக்கரவர்த்தியின் தயவு ஆகியவற்றை தான் இழந்து விடுவோமோ என்ற பயம் அவரை கவ்விக்கொண்டது. அங்கே அச்சத்திற்கு முன்னால் அறிவு மண்டியிட்டது. பிரதர் அழகான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காரு. அச்சத்துக்கு முன்னால் அறிவு என்ன ஆயிடுச்சுங்க?
மண்டிட்டுருச்சு. தொடர்ந்து வாசிங்க. தான் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்ன என்று தெரிந்திருந்தும் அந்த சரியான காரியத்தை செய்தால் அதனால் ஏற்பட போகும் பின்விளைவுகளையும் அதற்காக தான் கொடுக்க வேண்டிய விலையையும் எண்ணி அவர் நடுங்கினார். அறிவும் அச்சமும் மோதும் இத்தகைய தருணங்கள் இன்றும் நம் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. யோசிச்சு பாருங்க, நிகழ்ந்துட்டு தானே இருக்கு. இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு தருணவாயிலும். அப்போ நான் நிறைய நாலேஜ் வச்சுருக்கேன், நிறைய தேவனுடைய திட்டங்களை அறிஞ்சிட்டேன். ஆனாலும் என்ன இருக்குது, எனக்குள்ள ஒரு சில பயம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை உருவாகும் போது சத்தியத்துக்காக நிற்க முடியுதா? இன்னும் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணுன்னா 31ஆம் நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? வேலையிலேருந்து ரிசைன் பண்ண போடுறீங்க. உதாரணத்துக்கு இதை ஓவர் கம் பண்ணிடுவோம். இப்போது தேவனோட விஷயத்தில் அதிகமாக அறிவை பெற்றுக்கொள்வதை விட அந்த அச்சத்தை போப்பதற்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுங்க. அறிவு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு கட்டத்தில் இந்த பயத்துக்கு அடிபணிஞ்சிருச்சு. அப்போ இந்த அச்சத்தை அடிப்பணி வைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே வேணும். கண்டிப்பாக ஓவர் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்போ கிறிஸ்து யோசிச்சு பார்க்கலாம். இப்போ 40 நாள் கிறிஸ்து வந்து தன்னை குறித்து தியானிக்கிறாரு இல்லைங்களா? அப்போ கல்வாரி சிலுவையில் அவ்வளோ அந்த விஷயங்களை பிரயாசப்பட்டு தேவனுக்காக பிரியமான பலி செலுத்துவதற்கு தேவனுக்கு ஒன்லி நாலேஜ் மட்டும் யூஸ் ஆகிருக்குமா? சில நேரத்தில் அவருக்கு அந்த ஒரு நடுக்கமான காரியம் வரும்போது ப்ரேயர் பண்ணுறாரு கெத்செமனேல. அப்போது அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டிருக்குங்க? அவருக்கு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா? நாலேஜ் இருந்தாலும் நாலேஜை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஒரு வசனம் தான் கேட்டுட்ருக்கோம். தைரியம், ஆறுதல். இது இருந்தால் பயம் இருக்காது. டேஷ் பூரண பயத்தை டேஷ் பயத்தை போக்கும் பூரண. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:3 தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அறியப்பட்டிருக்கிறான். அப்போது அச்சத்தை போக்கக்கூடிய ஒரே விஷயம் தெரியுங்களா? பூரண அன்பு. அப்புறம் யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜில் அதிகமாக கெயின் ஆகிறேன், குட், நல்ல விஷயந்தான். அதே சமயத்தில் எனக்குள்ள அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு. அதுதாங்க அந்த அச்சத்தை போக்கக்கூடிய பெரிய ஒரு டூல். சரிங்க, தேவனிடத்தில் அறியப்பட்டிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? என்ன நம்ம அறிஞ்சிருக்கிறோம்? இதுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க. நாலேஜ் வித்தவுட் லவ் வுட் பி அன் இன்ஜுரி. அதாவது நீங்கள் நாலேஜை மட்டும் வச்சுட்டு இந்த பாதையில் நம்ம பயணிக்கும் போது அது எங்கே கொண்டு போய் சேர்த்துனா ஒரு காயத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடும், இன்ஜுரி ஆயிரும். அப்போது நாலேஜ் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா இந்த அன்பை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது, வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ கிறிஸ்து நமக்காக மரிச்சார் இல்லைங்களா? கல்வாரி சிலுவையில் ஏங்குறார். அவ்வளோ நாலேஜ் உள்ள ஒரு மனிதன், தேவன் கூட இருந்தவர், எதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறார்? எதுக்கு தெரியுங்களா? அவருடைய அன்புக்காக ஏங்குறாருங்க. நம்ம மேலே வச்ச அன்புக்காக தான் அந்த கல்வாரி சிலுவையில் அந்த உயிரை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவருக்கு கிடச்சிருக்கு. அவர் பார்க்குறாரு, எப்படிப்பட்ட தேவன், அன்பான தேவன் நம்ம மேலே இவ்வளோ பிரியம் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்குறாரு. தன் மனவாட்டிக்காக கொடுக்கக்கூடிய அந்த அன்பு நிமித்தமாக தான் இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு, தியாகம் செய்யப்பட்டிருக்கு. அது சொல்கிற த கிரேட் டீல் ஆஃப் நாலேஜ். நிறைய நாலேஜ் வச்சுருக்கேன், எட் நாட் நோன் காட். அப்போ அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஒரு கைட் பண்ணுது சரியான ஒரு பாதையில். இந்த அன்பை வழி நடத்துறதுக்கு நாலேஜ் தேவை. சரியான நாலேஜ் இல்லாத அன்பு என்ன ஆயிரும், தவறுக்குள்ளே போயிடும். சரியான நாலேஜ் இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் வச்சுட்டு அன்பு இல்லைன்னா அதுவும் தவறாக போயிடும். அதான் பேசிக்லி நம்ம என்ன சொல்கிறோம், சத்தியத்துடன் பேசிக்காக என்ன வேணால் அதுதான். அப்போது அதிகமான அந்த ஸ்டேஜில் நம்ம பயணிக்கும் போது நாலேஜ் மட்டுமே கேதர் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிரும், அன்பில் குறைவு போட்டு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணணும். வாசிங்க. அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது மற்றவர்களின் நலனுக்காக நம்மையே கொடுக்கும் உயர்ந்த குணம். நமது சகோதரர்களிடம் நாம் காட்டும் அன்பே நாம் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் நுழைவதற்கான சாட்சி. சுயநலமான சிந்தனைகள் எங்கே முடிகிறதோ அங்கேதான் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு மலர தொடங்குகிறது. சிம்பிளாக முடிச்சிட்டார். எங்கே செல்ஃப் ஸ்டாப் ஆகுதோ அங்கே தான் சுயநலமில்லாத ஒரு அன்பு என்ன ஆகுதுங்க, கிறிஸ்துவின் அன்பு என்ன ஆகுது, மலருது. ஆக்சுவலாக கடைசியாக சொல்லும்போது இட்ஸ் நாட் அ டெஸ்ட், இட்ஸ் அ எக்ஸாம். டெஸ்ட்டுக்கு எக்ஸாமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்?
டெய்லி நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறது டெஸ்ட்டு. ஒரே ஒரு எக்ஸாம் தான் வரும். ஆனுவல் எக்ஸாம் டெய்லி வருங்களா? ஆனுவல் எக்ஸாம் எது தெரியுங்களா? இறுதி பரீட்சை. இந்த லவ் தான். இந்த அன்பை வளர்த்து கொள்வதே, வாசிங்க சகோதரி இந்த பாயிண்ட்லேருந்து. இந்த அன்பை வளர்த்து கொள்வதே பரலோக ராஜ்யத்தின் தகுதியை பெறுவதற்கான இறுதி தேர்வாகும். ஒரே பாயிண்ட். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட்டுக்கு எப்படி கிறிஸ்துக்கு அந்த அன்புல டெஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? தேவன் கைவிட்டே ஆகணும், அதுதான் அன்பு. அந்த அன்பு மாதிரி நமக்கு டெஸ்ட் எது தெரியுங்களா? அந்த அன்புல தான். யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரியே, நிறைய பெரிய ஒரு ப்ராஃபஸிலையோ ஒரு நாலேஜ்லேயோ நமக்கு டெஸ்ட் கொடுக்கப்படுறது இல்லை கடைசி காலத்தில். இந்த அன்பில் தான் என்ன ஆகுது? குறையப்படுது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நிறைய ரைட்டிங்ஸில் கூட சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அழகா சொல்றார், the love of Christ which suppress the knowledge. சப்ரஸ்னா கேட்கும்போது மேற்கோள் கொண்டது, அதாவது நாலேஜை மேற்கோள் பண்ணுறது எதுனா லவ் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் அவருடைய அன்பு. கிறிஸ்துவ பற்றி நிறைய காரியங்களை தெரிஞ்சிருக்கோம், இதுக்கு மேலே தெரியலங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா? யோசிச்சு பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தான். தேவனுடைய திட்டத்தில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கா? கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணிடுவார்? அதை வெளிப்படுத்திடுவார். ஆனால் இதே இப்படி எடுத்து பார்க்கலாமே, தேவனுடைய அன்பில் முழுசாக நான் தெரிஞ்சு கொண்டுட்டானா? இன்னும் என்னவா இருக்கு பாருங்க. இப்போ வேல்யூ, அன்புக்கும் நாலேஜுக்குள்ள வேல்யூ எது பீட் ஆயிடுச்சு? அதான் சொல்றாரு the love of Christ. அப்போ மெமோரியலோடைய மெயின் கான்செப்ட் என்ன தெரியுங்களா? நாலேஜ் இருக்கணும். அதை எதுக்காக அனுசரிக்கிறோம், என்ன நோக்கத்தில் அனுசரிக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அந்த நோக்கத்தை சரியான அன்பில் நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன். தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும். கேட்சியான ஒரு வார்த்தை. அது என்ன சகல பரிபூர்ணம்? சகோதரர் கமெண்ட்ரி கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. டு நோ த லார்ட். த லார்ட்ஸ் பீப்புள் ஹேவ் பீன் எனேபிள் டு க்ரோ இன் கிரேஸ். ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது லவ், அன்போ நாலேஜோ இல்லைங்க. தேவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் இருக்குங்களா, இறக்கம், அதுதான் நமக்கு வந்து அதிகமாக வேணுங்கிறது தான் அவர் சொல்கிறார். டு நோ. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபேசியர் 3:19 அதுக்கு நான் கமெண்ட்ரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. The Lord's people have been enabled to grow in grace and in knowledge and in love. Not all have this opening of the mental eye. Only the sincere, honest-hearted may enjoy this blessing, this clearer vision. ஆக்சுவலாக நமக்கு ஒரு சின்சியர் ஹார்ட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக இருக்கிறோம்னா, எப்போ நம்ம இந்த கிரேஸ் ப்ளஸ் நாலேஜ் இது ரெண்டையும் வாங்கிட்டு அந்த அந்த அன்பை நமக்கு சரியாக பயன்படுத்துகிறோங்கிறத வெளிப்படுத்துது. ஸோ இன்னொரு விஷயம் அது பாருங்கள், ஃபுல்னஸ் ஆஃப் காட். அப்போ எப்போ நம்ம தேவனுடைய பார்வையில் ஃபுல்னஸ் ஆஃப் காட் நமக்குள்ளே வேணும்னா, எப்போ எனக்குள்ளே ஆல்ரெடி ஒரு விஷயம் பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ தேவனுடைய விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு போகணுன்னா ஆல்ரெடி பாத்திரத்தில் இருக்க விஷயம் என்ன ஆகணும்? வெளியே வரணும். அதான் சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க. ஃபுல்னஸ் ஆஃப் காட். மற்ற எல்லாவற்றிலிருந்தும் நாம் எந்த அளவிற்கு வெறுமையாக்கப்படுகிறோமோ அந்த அளவிற்கு அவருடைய பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். தேவனே, நான் ஒன்றுமே இல்லை, நான் தெரிஞ்சு வச்சிருக்க காரியம் உங்களுக்கு முன்னாடி என்ன இல்லை, ஒரு பயன் இல்லை. நாளைக்கு நான் அனுசரிக்கக்கூடிய அந்த மெமோரியலுக்கும் அது என்ன பண்ணாது, என்னைய உங்களுடைய அந்த கிரேஸ் கொடுங்க, அந்த கிருபை கொடுங்க தேவனேன்னு சொல்லி நான் நிற்கிறோம் இல்லைங்களா? அதுதாங்க நாமே வெறுமையாக்குறது. எந்த அளவுக்கு நான் என்னை வெறுமையாக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு தேவன் என்னை ஃபில் பண்ணிட்டே வருவார். அப்போ தேவன் என்னை ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வரணும்னா நான் என்ன பண்ணிடணும்? முற்றிலுமாக என்னை வெறுமையாக்கிடணும். எம்டி பாட்டாக இருக்கணும். ஃபுல்லாக என்னுடைய ஹார்ட்டை எம்டி ஆக்கிடணும். அப்போ தான் என்ன பண்ணுவார்? எம்டி ஆக்கியாச்சுங்களா? இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். இது என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் அவர் டியூட்டி டெய்லி டு ப்ரெஸ் டுவர்ட்ஸ் திஸ் மார்க். நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம் இந்த ஒரு டியூட்டி இல்லைங்க, சொல்லணும் இல்லையா? 364 நாளும். ஏன் இருந்தாலும் அந்த ஒரு நாள் என்னதான் நமக்கு கிரேஸ். அப்போது அனுதினமும் நம்மளுடைய டியூட்டி என்ன தெரியுங்களா? இந்த ஒரு மார்க்கை நோக்கி நம்ம ஓடுறது தான் நம்மளுடைய டியூட்டி. எந்த மார்க்கு? அப்போஸ்தலர் அந்த
புதிய ஏற்பாடு எழுதின மார்க்குங்களா? அன்பில் ஒரு அட்டைன் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? அறிவு கெட்டாத இந்த அன்பு நிறைவானது வரும்போது என்ன ஆயிரும்? ஒழிஞ்சிரும். அப்போ அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அடையிறது தான் அட்டைன் ஸ்டேஜ். அதை அடையிறதுக்கு அனுதினம் என்ன பண்ணணும்? நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். அது சொல்கிறார், இதோ இந்த மனுஷன் ஃபஸ்ட்டு பிலாத்து ஒரு மனுஷனை பார்க்குறாரு. இவர் இந்த காரியங்களை வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னா, ஒரு முறை மனிதனை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கையில் உங்கள் இருதயமும் மனமும், ஒருத்தர் நம்ம 364 நாளும் டெய்லி அடிச்சிட்டோம், அவரை குத்துண்ணும் கொலையிடணுமா கிடைக்கிறாரு ஹாஸ்பிட்டலில், நாளைக்கு மறிக்க போகிறார். அந்த நபர் நம்மளை அழைக்கிறார், என்னை அடித்தாங்க இல்லைங்களா, ஒரு தடவை அவங்கள கூப்பிடுங்கிற. யாரையுமே பார்க்க ஆசைப்படல, என்னைய பார்க்க ஆசைப்படுறார். பார்த்து அந்த ஒரு நேரத்தில் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் இல்லைங்களா, எப்படிப்பட்ட ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு அது. சரி, என்ட்ரி ஆகிட்டேன். அந்த ரூமுக்குள்ளே போவோம் இல்லைங்களா, எப்படிப்பட்ட ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு. ஐயோ, நான் 364 நாளும் அடித்த அந்த நபர் ஹாஸ்பிட்டலில் இறக்குற தருவாயில் இருக்கிறார். நான் அவரை பார்க்க போகிறேன். யாருமே இல்லை அந்த ரூமில், நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம். கண் விழித்து அவர் என்னை பார்க்கும்போது சொல்கிறார், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அப்போவே நான் என்ன பண்ண தெரியுங்களா? அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாளைக்கு நமக்கு நடக்க போகுது. கிறிஸ்துவை 364 நாளும் நான் காலின் கீழே போட்டு என்ன பண்ணியிருக்கேன்? இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நினச்சிக்கலாம். நாளைக்கு அந்த ஒரு நாள் இருந்தாலும் அவருடைய கிரேஸ் அதுதாங்க. அவர் சொல்கிறார், ஒரு முறை இந்த மனிதனை பார்க்கும்போது உங்கள் இருதயம் என்ன ஆகாது? உருகாதா? இன்னமும் உங்கள் இருதயம் சேஞ்ச் ஆகலையா அப்படிங்கிறத என்னை பார்த்து கேட்குறாரு கிறிஸ்து. என்ன பதில் சொல்லுவோம்? பிலாத்து பாருங்க, அந்த பிலாத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பாருங்க. வாசிங்க சகோதரி, இந்த லைன்லேருந்து வாசிங்க. உங்கள் மதத்தின் விஷயங்களையும் சொல்லப்போனால் அனைத்து மதங்களின் விஷயங்களையும் அறியாத நானே இம்மனுஷன் மேல் பரிதாபமும் அன்பும் நியாயம் வழங்க வேண்டும் என எண்ணுகிற போது பூமியிலே மிகுந்த மத நம்பிக்கை கொண்ட ஜனங்கள் என்று கூறிக்கொள்ளும் நீங்கள் இரக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடுமா? அவர் சொல்றார், எதுவுமே தெரியாத நானே என்ன பண்றேன்? இந்த மனுஷனுக்கு நீதி வழங்கணும்னு சொல்லி நான் போராடுறேனே, எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச நீங்கள் அவங்க ஜனங்கள்கிட்ட பார்த்து சொல்றாரு, உங்க இருதயம் இன்னும் உருகலையா? இரக்கமில்லாத ஒரு நிலையில இருக்கிறீங்களா? இப்போ பிலாத்து பாயிண்ட்லேருந்து என்னை பார்த்தாருன்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்குற மாதிரி தான் நானும் அவரை பார்த்துருப்பேன். யோசிச்சு பார்க்கலாம் அன்பு சகோதரர். இன்னும் எவ்வளோ தூரங்கள் நான் ஓடுவதற்கு பிரயாசப்படணும். என்னுடைய மார்க் இன்னும் எவ்வளோ தூரங்கள் இருக்குது. ஒரு வேளை இண்டிவிஜுவலாக தான் தெரியும். ஒருத்தருக்கு 10 கிலோமீட்டராக இருக்கலாம், ஒருத்தருக்கு 100 கிலோமீட்டராக இருக்கலாம், ஒருத்தர் 5 கிலோமீட்டராக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நமக்கும் தேவனுக்கு தான் தெரியும். ஸோ இதுதான் தொடர்ச்சி அந்த ரீப்ரின்ஸில் கூட ஆட் பண்ணி சொல்லியிருப்பாரு. வாசிங்க. அவருடைய சரீர அங்கங்களாகிய நாமும் தெய்வீக கண்காணிப்பின் கீழ் காணப்படுகிறதினால் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கையில் நம்முடைய ஜீவியத்தின் சகல விஷயங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தப்படும் என்று நிச்சயம் நமக்கு அருளப்பட்டுள்ளது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிளியர் பிரதர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வெரி கிளியர். சபை ஆகுமா? ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், இப்போ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஓட்டத்தின் நிறைவில் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். தேவனுடைய இடத்துல நம்ம கிருபை பெறுவோமா? தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், தேவன் மேலே உண்மையாக நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தோம்னா எது நடந்தாலும் என்னதாங்க? சகலமும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, தெய்வீக கண்காணிப்பு கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க. தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஸ்டில் ஐ ஹாவ் சான்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்கு இல்லைங்களா, யோசிச்சு பார்க்கலாம். நாளை இரவில் அந்த அனுசரிப்பிற்கு முன்னாடி இன்னமும் நமக்கு சான்ஸ் தரார் இல்லைங்களா? தெய்வீக கண்காணிப்பு கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய சுயத்தை தாழ்த்துறதுக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இன்னும் சான்ஸ் தரேன். அதுதான் சகல புத்திக்கு எட்டாத சமாதானம் நமக்குள்ளே வரும். இப்போ உலக ஜனங்களாம் நம்ம பார்க்கும்போது பைத்தியக்காரங்களாக தோணும் இல்லைங்களா? அவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாத தன்மையில் இருப்போம். ஏன்னா அவங்களுடைய அந்த நீதி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க இன்னும் வரல, அட்டைன் ஆகலை. அந்த நீதிமான் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு அவங்க வரப்படல. ஆனால் அவங்க மத்தியிலே நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும்னா சகல புத்திக்கும் எட்டாத சமாதானத்தை நம்ம அடையணும்.
எப்படி அடையிறதுங்க? அதான் இப்போ பார்த்தோம். வாசிங்க. மேலும் இதுவே உபத்திரவங்களானது தெய்வீக வழிநடத்துதலின் கீழ் சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் அவைகள் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்குள் உண்டாக்கும் என்ற அறிவின் நிமித்தம் உபத்திரவங்களில் நாம் சந்தோஷம் கொள்ளவும் உதவுகின்றது. நிறைய பிரயாசப்படுறேன், தேவனுக்காக நிறைய காரியங்களை நான் தியாகம் செய்கிறேன், ஆனால் அது சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படிங்கிறத அந்த இருதயத்தில் நாம் என்ன பண்ணணும்னா சோதித்தறியணும். இதான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11:28 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அப்ப எதை சோதித்தறியணும்? சோதித்து அறிதல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு பாருங்க. எக்ஸாமைன் ஹிஸ் ஹார்ட் நாட் லைஃப். அப்போ ஹார்ட்டுக்கும் லைஃபுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ நானே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸாம்பிள், என் லைஃப் எப்படி இருக்குன்னா, தேவனுக்காக பிரியமாக நான் வாழ்கிறேனே, நிறைய காரியங்களில் ஊழியங்களில் நான் செய்கிறேனே, நிறைய பிரயாசப்படுறேன், தேவனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், என் லைஃப் கரெக்டாக தான் இருக்குங்கிற அந்த தாட் எனக்குள்ளே வந்துடும். ஒரு நேரம் வரவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே எதையே எக்ஸாமின் பண்ண சொல்கிறாருன்னா, ஹவு இஸ் யுவர் ஹார்ட், இன்டென்ஷன், மோட்டிவ். இப்போது சகோதரர் மத்தியில் இப்போ எல்லோரும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்டென்ஷன் எப்படி இருக்கு? சிரிச்சுட்டே வந்து சகோதரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவதுண்டு. சில நேரத்தில் அந்த சிரிப்புக்கு பின்னால் என்ன மோட்டிவ் இருக்கு யோசிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நிதானிச்சு சோதித்தறியும் போது பெரிதான காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுறாரு தேவன் தரக்கு இருக்கிறார். அதான் இந்த மோட்டிவ், இந்த ஹார்ட், இந்த இன்டென்ஷன், இதில் சோதித்தறிஞ்சு அந்த வில், தேவனுடைய அந்த வில்லுக்கு நிகராக போகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அப்பத்துலேயும் அந்த பாத்திரத்துலேயும் சரியான விதத்தில் போய் கை வைக்க முடியும். ஒருவேளை என் இன்டென்ஷனே என்னன்னு தெரியல, என்னோட மோட்டிவே என்னன்னு சரியாக புரியாமல் அந்த அப்பத்தில் நான் கை வச்சேன்னு வைங்களேன், பிலாத்து சொல்கிறார் இல்லைங்களா, இரக்கமே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நம்ம மனசாட்சியே எனக்குள்ளே என்ன பண்ணும் சொல்லும். கடைசியாக சொல்கிறார் பிலாத்து, இப்படிப்பட்ட குணலட்சணங்கள்லாம் பார்த்தார் இல்லைங்களா. எப்படிப்பட்ட குணலட்சணங்கள்? அதான் அப்படிப்பட்ட குணலட்சணங்கள். சுத்தமாக இருக்கார். இவர் மத்தியில் என்ன இல்லை, எந்த விதமான அசுத்தமும் இல்லை, கலவையே இல்லை. த பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறார்? நிற்கிறார். வெளி தோற்றத்துக்கு மாத்திரம் இந்த ஜனங்கள் மாதிரி வெளி தோற்றத்துக்கு மாத்திரம் என்ன இல்லை, உண்மை இல்லாத மாதிரி உள்ளுக்குள்ள இவருடைய வார்த்தைகள், அவர் சில விஷயங்கள் வந்து பிலாத்து மத்தியில் பேசியிருப்பார். அந்த வார்த்தை ரொம்ப ஷார்ப்னஸாக, ரொம்ப போல்டாக, ரொம்ப கன்வின்சிங்காக பிலாத்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ வெளி தோற்றத்துக்கு மாத்திரம் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லாமல் உள்ளான அந்த இருதயத்தில் நான் அன்பில் எவ்வளோ நான் வளர்ந்துருக்கேன். அந்த காரியம் வேற என்னங்க, அந்த இருதயத்தில் கொலை பாதகத்தை நான் இன்னும் வளர்த்திட்டே இருக்கேனா? எப்பெல்லாம் நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறேன், தவறான அபிப்பிராயம் வச்சிருக்கிறேன், அப்பெல்லாம் என்ன இருக்கு, இருதயம் இன்னும் கொலை பாதகம் குடிக்கொண்டிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம பிளட்டை அனுசரிச்சிருக்கேன். இந்த வருஷமும் அந்த ஒரு பாடுகளுக்குள்ளாக நான் அனுசரிக்க போகிறேன். இந்த ரத்தத்தை அடுத்த வருஷம் தண்ணியாக மாற்றாமல் இருப்பேனா அப்படிங்கிறத முடிவு என்ன பண்ணலாம் இன்னைக்கு நான் எடுப்பேன். நாலேஜில் எவ்வளோ வளர்ந்துருக்கேன், தேவனை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிறேங்க விட இந்த நாலேஜை வச்சுட்டு இந்த அன்பை நான் எவ்வளோ வளர்த்திருக்கேன் இல்லைங்களா? தேவனை பற்றின அந்த நாலேஜுக்குள்ளே நான் எவ்வளோ டீப்பாக போயிருக்கேன். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது தலையை என்ன சொல்லியிருக்காரு, இந்த மனுஷனிடத்தில் அதே மாதிரி நாளைக்கு அவருடைய சரீரம் புசிக்க போகுது இல்லைங்களா, அவருடைய அப்பத்தை சரீரமாக மாற போகிறோம் இல்லையா, நம்மளையும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும், விட்னஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு புது சிருஷ்டியை இந்த ஜனங்கள் விட்னஸ் பண்ணாமல் புது சிருஷ்டியாக மாற முடியாது. ஒருவேளை அந்த ஜனங்கள் இருதய கடினத்தன்மையாக சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நாம் செய்கின்ற காரியம் எப்படி தான் இருக்குது, விலையேற வேல்யூ திங்ஸ். அப்போ இந்த அடிப்படையில் நாளைக்கு நான் போய் இந்த சன்னிதானத்தில் நிற்கும்போது தேவன் சொல்லுங்க, இந்த மனுஷனிடத்தில் குற்றத்தையும் நான் காணவில்லை.
அப்படிப்பட்டதான அந்த குற்றத்தை நாம் செய்யாதபடிக்கு எந்த விதமான ஒரு களங்கமில்லாத அந்த விஷயத்தில் நம்ம அனுதினமும் நம்ம வளர்த்தி கொண்டு இன்னும் நமக்கு சில டைம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கார், அந்த காரியத்தில் நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாளைக்கு அந்த பாத்திரத்துலேயும் அந்த அப்பத்துலேயும் நாம் என்ன பண்ணுவோம், தீட்டில்லாதபடிக்கு புசிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்திய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் கோபிச்சந்திர அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள். வெளிப்படுத்த விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். இதற்கான பிரதர் கொடுத்திருக்கிற விளக்கம்: தேவ நீதியையும் மனுக்குலத்தின் பேரில் கொடுக்கப்பட்ட மரண தீர்ப்பின் நியாயத்தையும் எவ்வளவாய் நாம் அறிகிறோமோ அவ்வளவாய் தேவன் நமது பேரில் வைத்திருக்கின்ற அன்பையும் கிருபையையும் உணரலாம். ஒருவன் கூட கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமல்ல என்பதை அறிந்து சந்தோஷப்படுகிறோம். எனவே எல்லோருக்கும் வாழ்வளிக்கும் வழியை நீளமும் அகலமும் ஆழமும் உயரமும் உடையதாய் தெய்வ அன்பு எல்லோரையும் அவரிடத்தில் ஈர்த்து நித்திய ஜீவனை அடைந்து மகிழ செய்கிறார். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்திருப்பதால் பாவம் செய்யலாம் என்பது அர்த்தமல்ல, அல்லது பாவி இந்த கிருபையை மறுதளிக்கலாம் என்பது பொருளல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தங்களுடைய விழுந்து போன நிலைமையையும் மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டதின் நியாயத்தையும் அறிந்து தெரிந்து தெளிந்து எல்லாத்திலிருந்தும் மீட்கப்பட்டது முழுவதும் தெய்வ கிருபையினாலே என்பதை உணர வேண்டும். இந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத வரையில் தெய்வ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த நியாயங்களை அறிந்திருக்கிறதுனாலேயே தேவன் தமது கிருபையை அளிக்கிறார். தேவனுக்கும் அவருடைய நீதியின் கொள்கைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நிபந்தனையின் பேரில் தான் தேவன் நித்திய ஜீவனை அளிக்கிறார் என்பதே. ஆமென். அறிவிப்புகள். நம்ம ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக நாளை தினத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ஒரு அடையாளம் மூலமாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். ஸோ எங்கே அனுசரிக்கிறோம் என்பதை கூட நம்முடைய சகோதரர்கள் அறிவிப்பில் சொல்லியிருப்பாங்க. இன்றைய நாளில் கூட பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனைவருக்கும் அந்த இடம் தெரிந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் சகோதரர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ நாளைய தினத்தில் கூடுகை காலை 9:30 மணி அளவில் தொடங்கப்படும் என்பதும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இன்றைக்கும் இந்த கூடுகைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 141 கல்வாரி சிலுவையில் என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் பென்சன் அவர்கள் ஜெபத்துரை நடத்துவார்.
கல்வாரி சிலுவையில் கர்த்தர் ஜீவனை விட்டார். மானிடரின் மனதில் நன்மாறுதல் செய்ய நீ மாசற்ற ஜீவநதி பாவம் போக்க பிறந்தே. கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தீரே. கல்வாரி அக்கல்வாரி எனக்காக மரித்தீரே. கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தீரே. இந்த அன்பின் பாசம்தான் மீட்பருக்கு எந்தனை முழு தத்தம் செய்யத்தான் ஆவி பொருள் தேகத்தை சர்வாங்க பலியாக கர்த்தரே படைக்கிறேன். எனக்காக மரித்தீர். கல்வாரி சிலுவையில் கல்வாரி அக்கல்வாரி எனக்காக மரித்தீரே. கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தீரே. நான் உமக்கு சொந்தமே, என்னை ஏற்றுக்கொள்ளுமே. நேசமிப்பதயவா என்னில் வாசம் பண்ணுமே. பாவத்தை நீக்கும் ஜீவன் பாதையை காட்டிடுவே. எனக்காக மரித்தீர். கல்வாரி சிலுவையில் கல்வாரி அக்கல்வாரி எனக்காக மரித்தீரே. கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தீரே. இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் பென்சன் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார். ஜெபத்தோட கூட இந்த கூடுகை தேவ சமாதானத்துடன் நிறைவு பெறும். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்கள் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மணமக்களை கண்ணோக்கி பார்த்து வருகிறதான யெகோவா என்னும் நாமமுள்ள எங்கள் ஒன்றான மெய்தேவனே, உமக்கே உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அனைத்து துதி கன மகிமை யாவற்றும் மேலிருக்கிறோம். தகப்பனே, கடந்து போன காலங்களிலும் நேரங்களிலும் நீர் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து எங்களுக்கே அறியாத அனைத்து தீமைகளிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் எங்களை பாதுகாத்து தகப்பனே உம்முடைய சட்டைக்குள்ளாக வைத்து எங்களை அரவணைத்து வந்ததுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் எங்கள் நாசியிலே சுவாசத்தை கொடுத்து
எங்கள் வாழ்நாட்கள் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்த உங்களுடைய தயவுக்காக நன்றி அப்பா. அதுபோல தகப்பனே, இந்த ஒரு மாலை வேற கூடுகையிலே தகப்பனே, சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி முகமுகமாக பார்க்க செய்து இப்படியாக உம்முடைய வெளியேற பெற்ற இந்த சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, உலகத்திலே பல கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் பல ஜனங்கள் இருந்தாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை இழுத்து கொண்டு இந்த ஒரு வெளியேற பெற்ற சத்தியத்தையும் இந்த உண்மை பாதையும் எங்களுக்காக கொடுத்து தகப்பனே, உம்முடைய குமாரனே எங்களுக்காக கொடுத்து ஈடுபலியாக எங்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாக உம்முடைய அப்பா பிதாவே எங்களுக்கு கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுகார ஆவியை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்கள் கூடியுள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே, எங்களோட பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் தகப்பனே, எங்கள் தீமைகளிலும் இருந்தும் தகப்பனே, நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து விடாதபடி தகப்பனே, உம்முடைய குமாரன் எங்களுக்காக ஈடுபலியாக கொடுத்து அவரின் மூலம் எங்களை தகுதிப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் ஒருபோதும் எங்கள் தீமைகளிலும் அக்கிரமங்களிலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடி தகப்பனே, உம்முடைய குமாரன் எங்களுடைய முயற்சிகளையும் எங்களுடைய பரியாசங்கள் மட்டும் எங்களை பார்த்து தகப்பனே, அதற்கு மேலாக உம்முடைய கிருபையை வைத்து எங்களை மன்னித்து உம்முடைய குமாரனின் அந்த ஆணி பாய்ந்த கரங்களால் மறுபடியும் எங்களால் ஏற்றுக்கொள்கிறப்பா. அதற்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக ஈடுபலியாக கொடுத்து தகப்பனே, குற்றவாளிகளுக்கு மத்தியில் அவர்களுடைய குற்றவாளியாக நிற்க வைத்து அவளை சிலுவை மரணத்துக்காக உட்படுத்தி தகப்பனே, உம்முடைய நேசகுமாரன் என்றும் பாராமல் அவரை நீர் இறுதியிலே கைவிட்டீரப்பா. தகப்பனே, உம்முடைய நேசகுமாரன் என்றும் பாராமல் இயேசுவை கைவிட்ட தேவன் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்ற அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கீரப்பா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் தகப்பனே, நாங்கள் ஒருபோதும் தகுதியற்றவர்கள் தகப்பனே. ஆனாலும் உம்முடைய குமாரன் இரத்தத்தின் மூலம் எங்களை தகுதிப்படுத்தி தகப்பனே, எங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறப்பா. அதற்காக உள்ளத்தின் ஆழத்தின் மூலம் மறுபடியும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. தகப்பனே, நாளை தினத்தில் கூட உம்முடைய குமாரன் அந்த பந்தியிலே நாங்கள் அனுசரிக்க தகப்பனே, நாங்கள் ஒருபோதும் அபாத்திரவான்களாக நிற்காமல் தகப்பனே, உங்களுடைய குமாரனின் ரத்தத்தின் மூலம் கிருபையின் மூலம் தகப்பனே, எங்களை பாத்திரவான்களாக அந்த ரத்தத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் தகப்பனே நாங்கள் ஒருபோதும் வெக்கப்படுத்தி விடாமல் உம்முடைய குமாரனை வெக்கப்படுத்தி விடாமல் தகப்பனே, அதற்கு தகுதியாக நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை சாங்கப்பா. தகப்பனே, உம்முடைய குமாரன் எங்கள் மேல் வைத்த அளவு கடந்த அன்பு எங்களை நிற்க வைத்திருக்காங்க தகப்பனே. அதற்காக நன்றி. இந்த ஒரு சத்தியத்தையும் தகப்பனே அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் அதை ஒருபோதும் வெட்கப்படுத்தி விடாமல் எங்களுடைய சிந்தை சொல் செயல் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பி இந்த உலகத்தின் மத்தியிலும் சபையாரின் மத்தியிலும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை தந்து மேல் நடத்துங்க தகப்பனே. இவை அனைத்தையும் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.